إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகின்றோம். இறுதியாக மதீனாவின் ஆரம்ப காலத்தில் நடந்த சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். மதீனாவிலே முஸ்லிம்களுக்கென்று ஒரு நாடு உருவாகியது. முஸ்லிம்கள் பலமடைந்தார்கள். அதன் தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அந்த நாட்டுக்கு பல எதிரிகளும் இருந்தார்கள். குறிப்பாக மக்காவிலே இருந்த முஷ்ரிக்குகள் மதீனாவை அழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் அவர்களிடம் இருந்தது. இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமியிலிருந்து அழித்தொழிக்க வேண்டும், இஸ்லாத்தின் கொள்கையை அழித்தொழிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம். அதனால் தான் நபி அவர்களை மக்காவிலே இருந்தும் வாழ விடாமல் துரத்தினார்கள். மக்காவிலே இருந்து நிறைய சஹாபாக்கள் அங்கே வாழ விடாமல் மதீனாவை நோக்கி வந்தார்கள். மக்காவில் பலவீனமான நிலையிலே பெண்களும் வயோதிபர்களும் சிறுவர்களும் இன்னும் சில நபித்தோழர்களும் இருந்து கொண்டுதான் இருந்தார்கள். மக்காவிலே இருக்கின்ற குறைஷிகள் எவ்வாறு மதீனாவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளை தூண்டிவிட்டார்கள், அதே போன்று நீங்கள் பின்னால் பார்க்க இருக்கிறீர்கள் அங்கே உள்ள யூதர்களை அவர்கள் எவ்வாறு தூண்டிவிட்டார்கள் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எதிராக. இவ்வாறெல்லாம் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இஸ்லாம் வளர வேண்டும், சுதந்திரமாக விரும்பியவர்கள் இஸ்லாத்துக்குள் வர வேண்டும். அவர்களுக்கு எந்த ஒரு நெருக்கடிகளும் தடைகளும் அவர்களுடைய கூட்டங்களினால் அவர்களுடைய நாடுகளிலே அவர்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு நடவடிக்கையாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாத் என்கின்ற போராட்டத்தை ஒரு இஸ்லாமிய நாட்டிலே ஆட்சி தலைவர் என்ற வகையிலே அதனை ஏற்படுத்தினார்கள். எனவே அல்லாஹு தஆலா ஜிஹாதை அல்லாஹ் தான் கடமையாக்கினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக எந்த ஒரு மார்க்க விடயத்தையும் கடமையாக்க முடியாது. மக்காவிலே அவர்கள் வாழ்கிற பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இட்ட கட்டளை என்னவென்றால், குஃபு ஐதியக்கும் வ அகீமுஸ் ஸலாஹ், உங்களுடைய கைகளை நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். இதுதான் மக்காவிலே பலவீனமான நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தொந்தரவுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாகின்ற நேரத்திலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு போட்ட கட்டளை. அவர்களுக்கு பொறுமையை செய்ய சொன்னான். அவர்களுக்கு யுத்தம் செய்வதற்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடவில்லை. ஆனால் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு அங்கே ஒரு நாடு உருவாகிறது. அந்த நாட்டின் தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நாட்டின் வீரர்களாக நபி தோழர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு பொறுப்பு அதிகமாகிறது. அவர்கள் அந்த இஸ்லாமிய நாடு இருக்கின்ற பொழுது அங்கே இஸ்லாம் வளருவதற்கு அது மிக முக்கியமான காரணமாக இருக்கும். எனவே அந்த நாட்டை அவர்கள் பாதுகாப்பது, அந்த நாட்டுக்கு தேவையான ஒரு நாடு என்று வருகிற பொழுது அந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும். அந்த நாட்டுடைய எதிரிகள் அந்த நாட்டை தாக்க வருகின்ற பொழுது அவர்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும். இவ்வாறான பல விடயங்கள் ஒரு நாட்டிலே இருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்திலே தான் அல்லாஹு தஆலா ஜிஹாதை கடமையாக்குகின்றான். ஜிஹாத் என்கின்ற போராட்டத்தை கடமையாக்கினான். ஆரம்பத்திலே ஜிஹாத் எதற்கு கடமையாக்கப்படுகிறது என்றால் தற்பாதுகாப்புக்காக. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ظுலிமு வ இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர். அநீதி இழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் யுத்தம் செய்யப்படுகிறார்கள், அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்கப்படுகிறது. இப்படியானவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்காக யுத்தம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அந்த ஆயாவிலே சொல்கின்றான். பிறகு அவர்களுடைய அகீதாவை பாதுகாப்பதற்காக அல்லாஹு தஆலா யுத்தத்தை அவர்களுக்கு கடமையாக்குகிறான். வகாதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அல்லதீன யுகாதிலூனகும், உங்களோடு யுத்தம் செய்பவர்களோடு நீங்களும் யுத்தம் செய்யுங்கள். வலா தஅதது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், நீங்கள் வரம்பு மீறாதீர்கள், அல்லாஹு தஆலா வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை. அதே போன்று அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், அல்லதீன ஆமனு யுகாதிலூன ஃபீ ஸபீலில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் போராடுகிறார்கள். வல்லதீன கஃபரு, நிராகரித்தவர்கள் யுகாதிலூன ஃபீ ஸபீலி தாகூத், தாகூத்துடைய வழியிலே அவர்கள் ஷைத்தானுடைய வழியிலே அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படுகின்றவர்கள் வழிபடப்படுகின்றவர்கள் அல்லாஹ் அல்லாமல் வரம்பு மீறப்படுகின்றவர்களுடைய வழியிலே அவர்கள் போராடுகின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இஸ்லாம் ஜிஹாதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவிலே வைத்துத்தான் அல்லாஹு தஆலா கடமையாக்குகின்றான். எனவே அதனுடைய நோக்கம் மக்களுக்கு மத்தியிலே சத்தியம் நிலை பெற வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், அனைத்து மக்களும் சுதந்திரமாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு
அவர்களுக்கு வழிகோலப்பட வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே நிர்பந்தம் கிடையாது. இஸ்லாம் யாரையும் நிர்பந்திக்கவில்லை. ஆனால் நிறைய நாடுகளிலே என்ன செய்து கொண்டிருந்தார்கள், மற்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதை அவர்களுடைய மக்களுக்கு தடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த தடைகள் தகர்த்தெறியப்பட வேண்டும். இதுதான் ஜிஹாதுடைய 3வது கட்டமான நோக்கமாக இருந்தது. எனவே கட்டம் கட்டமாக இவ்வாறு ஜிஹாத் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது. இந்த ஜிஹாதிலும் கூட அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் போர் செய்கின்ற பொழுது அவர்கள் வரம்பு மீறக்கூடாது, மற்றவர்களுக்கு சித்திரவதை செய்யக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, இப்படியான பல போதனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த அடிப்படையிலே ஆரம்ப கட்டமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய படைகளை அவர்களாகவே தலைமை தாங்கி சென்றார்கள். சில படைகளை அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமை தாங்கி சென்ற ஒரு முதலாவது யுத்தமாக கருதப்படுவது உஷைரா என்கின்ற ஒரு யுத்தம்தான். எனவே அவர்கள் மதீனாவிலே இருக்கின்றார்கள். மதீனாவுடைய பலத்தை, அதை சூழ உள்ளவர்கள் மற்றவர்கள் உணர வேண்டும். குறைசிகளுக்கு அதை உணர வைக்க வேண்டும். புதிய இந்த நாடு அவர்களுடைய இணை வைப்புக்கும் அவர்களுடைய வியாபாரத்துக்கும் ஒரு அச்சுறுத்தல் என்பதை அவர்கள் உணர வேண்டும். மதீனாவுடைய அந்த நாட்டின் பலத்தை, அதன் தரத்தை, அதன் அதிகாரத்தை ஏனைய அரேபியர்கள் உணர வேண்டும். ஒரு நாடு என்று சொல்லி வருகிற பொழுது அவ்வாறு தான் எல்லோருமே செய்வார்கள். எனவே இங்கே இந்த கொள்கை வளருவதற்கு, நீதி நேர்மை வளருவதற்கு நிச்சயமாக இந்த பணி அவர்களுக்கு தேவைப்பட்டது. அந்த அடிப்படையிலே முதல் யுத்தமாக நபிகள் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமை தாங்கி சென்ற யுத்தம் உஷைரா என்கின்ற யுத்தம். உஷைரா என்பது யம்பு, மதீனாவுக்கு குறைஷிகள், அதாவது மதீனா வழியாக ஷாமுக்கு பிரயாணம் செய்வார்கள். அந்த வழியிலே தான் அந்த யம்பு என்கின்ற, இன்றும் அந்த யம்பு என்று அழைக்கப்படுகிறது, அதற்கு நெருக்கமான ஒரு இடத்திலே தான் அந்த ஊர் இருக்கிறது, உஷைரா என்கின்ற ஊர். இந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளுக்கு முதலாவது அச்சுறுத்தலை கொடுக்கின்றார்கள். அவர்களுடைய செயல் ரீதியாக அச்சுறுத்தலை கொடுக்கின்றார்கள். என்றால் அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பறித்தார்கள். அவர்களுக்கு எதிராக அவர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். அதற்காக அவர்களுடைய பொருளாதாரத்தை அதை வளப்படுத்தி கொண்டிருந்தார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே யம்பு என்கின்ற அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே முதலாவதாக அவர்களுக்கு எதிராக ஒரு யுத்த நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் இந்த யுத்தத்தை பற்றிய, இதில் என்னென்ன நடந்தது என்பதை பற்றிய ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை. இது ஒரு அச்சுறுத்தலாக குறைஷிகளுக்கு இருந்தது. இங்கே ஒரு பெரிய யுத்தம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதே போன்று இங்கே ஒரு கைகலப்பு நடப்பதற்கு வாய்ப்பில்லை. அதே போன்று அபுவா என்கின்ற ஒரு யுத்தத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். அபுவா என்பது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது தன்னுடைய தாயோடு மதீனாவிலே இருந்து வருகிற வழியிலே அவர்களுடைய தாய் மரணித்தார்கள். அந்த இடத்திலே தான் அவர்களுடைய தாய் அடக்கம் செய்யப்பட்டார்கள். தன்னுடைய தாயை பிரிந்து ஒரு இடம், பிறகு காலத்தில் நபி அவர்கள் அந்த இடத்திலே சென்ற நேரத்திலே அழுதிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே குறைஷிகளுக்கு இன்னொரு அச்சுறுத்தலை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வியாபார கூட்டத்துக்கு எதிராக அந்த இடத்திலே போரிட சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த யுத்தத்திலும் என்ன நடந்தது என்பது முழுமையாக தெரியவில்லை. அதற்கான ஆதாரபூர்வமான செய்திகளை எங்களால் பார்க்க முடியவில்லை. இங்கே பெரியொரு யுத்தமோ அல்லது கைகலப்போ நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி நடந்திருந்தால் வரலாற்றிலே அது ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அப்படியான பதிவுகள் இல்லை. இந்த யுத்த நடவடிக்கைகளிலே முக்கியமான நோக்கம் குறைஷிகளுடைய ஷாம் பாதை, அவர்கள் வியாபாரத்துக்கு சொல்லக்கூடிய அந்த ஷாம் பாதையிலே அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதையும், அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர வேண்டும். அந்த பொருளாதாரத்துக்கு ஒரு அடியை கொடுக்க வேண்டும் என்பது. அதே போன்று அதை மதீனாவை சூழ உள்ள கோத்திரங்களோடு உடன்படிக்கைகளை செய்து அவர்களும் குறைஷிகளும் முஸ்லீம்களும் யுத்தம் செய்கின்ற அந்த நேரத்திலே அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக வந்துவிடக்கூடாது, குறைஷிகளோடு சேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களோடு சில ஒப்பந்தங்களை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெரும்பாலான மக்கள் குறைஷிகளோடு தான் இருப்பார்கள். அவர்கள் பழமையான ஒரு கோத்திரம். அரேபியர்களிடத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. காபத்துல்லாவுக்கு அவர்கள் அந்த இடத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள். எல்லா அரேபியர்களும் காபத்துல்லாவிடத்திலே
செல்வார்கள், ஹஜ்ஜு செய்வார்கள். இதனால் அரேபிய குறைஷிகளுக்கு ஒரு மதிப்பு, ஒரு இடம் ஏனைய அரேபியர்களிடத்திலே பொதுவாக எல்லோரிடத்திலும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறைஷிகளுடைய கொள்கையிலே தான் ஏனைய கோத்திரங்களும் அப்போது அந்த நேரத்திலே பொதுவாக இருக்கிறார்கள். எனவே அவர்களையும் நாம் இந்த நேரத்திலே குழப்பிக்கொள்ளக்கூடாது. அவர்களோடு ஒரு வகையான சமாதான ஒப்பந்தத்திலே ஈடுபட்டு கொண்டு குறைஷிகளோடு மட்டும் இந்த போராட்டத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடும் இந்த யுத்த நகர்வுகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். மூன்றாவது காரணம், முஸ்லிம்களுடைய பலத்தை யூதர்களுக்கு முன்னாலும் ஏனைய முஷ்ரிக்களுக்கு முன்னாலும் உணர்த்த வேண்டும். முஸ்லிம்கள் பலமாக இருக்கிறார்கள், பலவீனமாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் கருதுகிற பொழுது முஸ்லிம்களை அடித்தொழிப்பதற்கு, அவர்களை இல்லாமலாக்குவதற்கு அவர்கள் முயற்சி எடுப்பார்கள். எனவே அந்த வகையிலே இந்த யுத்த நடவடிக்கைகள் அன்றைய மதீனா என்கின்ற அந்த புதிய நாட்டுக்கு மிக முக்கியமாக தேவையாக இருந்தது. அந்த அடிப்படையிலே உஷைரா, அபுவா போன்ற யுத்தங்களிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். இதல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு படையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள். இங்கே என்ன நடக்கிறது என்றால், ஷாமுக்கும் மக்காவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த பாதையை மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சுறுத்தவில்லை. அவர்கள் யமன் செல்லக்கூடிய அந்த பாதையிலும் கூட அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை உணர்த்த வைக்கக்கூடிய விதமான ஒரு சம்பவம் இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சரியா அதாவது ஒரு படை அனுப்புகிறார்கள். அவர்கள் அதிலே போகவில்லை. அந்த படைக்கு தளபதியாக மிக முக்கியமான ஒரு நபித்தோழரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். அவர்தான் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சுவர்க்கத்தை கொண்ட நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்களாக கருதப்படக்கூடியவர்களிலே முக்கிய ஒருவர் அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ், அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய அமீன், இந்த சமுதாயத்தின் முஸ்லிம் சமுதாயத்தின் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்ற நபி அவர்களால் புகழப்பட்ட ஒருவர். இந்த சம்பவத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு உபைதா அவர்களுடைய தலைமையிலே தான் இந்த படையை தயார் செய்கிறார்கள். ஒரு சிறிய படை, இங்கே படையாக யுத்தத்துக்காக அவர்கள் அனுப்பவில்லை, அங்கே கண்காணிப்பதற்காக குறைஷிகளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது, அவர்கள் வியாபார கூட்டங்கள் போகிறார்கள், வருகிறார்கள், இது போன்ற விடயங்களை பார்ப்பதற்காக, ஒரு உளவு பார்ப்பதற்கான ஒரு கூட்டமாகத்தான் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறார்கள். ஆனால் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நபி அவர்களிடம் விட்டு பிரிவதற்கு அவர்களுக்கு மனமில்லை. அதனால் அவர்கள் அந்த இடத்திலே அழுது விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்த்தார்கள், அபு உபைதா அவர்கள் தன்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனவே அவர்கள் மீது இறக்கப்பட்டு இன்னொரு வீரரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே படைக்கு அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ். அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே இந்த குழுவினர் செல்கிறார்கள். எங்கே செல்கிறார்கள்? இவர்களில் எத்தனை பேர் இருந்தார்கள்? 8 பேர், 8 நபித்தோழர்கள் இருந்தார்கள். இவர்களில் எவருமே அன்சாரிகள் இல்லை. அனைவருமே முஹாஜிர்கள், மக்காவிலே இருந்து வந்தவர்கள், மக்காவை சேர்ந்தவர்கள். மக்காவுடைய குறைஷிகளின் பல கிளை கோத்திரங்களைச் சேர்ந்தவர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் ஆதாரபூர்வமான வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் நபி அவர்களுக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு கடிதத்தையும் கொடுக்கின்றார்கள். அந்த கடிதத்தை அவர்கள் எப்போது வாசிக்க வேண்டும் என்றால், 2 நாட்கள் பிரயாணம் செய்ததற்கு பிறகுதான் அந்த கடிதத்தை அந்த படை தளபதி பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு அங்க கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வேலைக்காக அவர்கள் போக வேண்டும். எந்த ஒரு நபித்தோழரையும் அங்கே நிர்பந்திக்க கூடாது என்பதுதான் அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய விடயம். அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய அந்த தோழர்களோடு 2 நாட்கள் செல்கின்றார்கள். பிறகு அந்த கடிதத்தை பிரித்து பார்க்கின்றார்கள். அதிலே என்ன இருக்கிறது என்றால், நீங்கள் நஹ்லா, மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இடத்திலே நஹ்லா என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு நீங்கள் செல்லுங்கள். சென்று அங்கே குறைஷிகளுடைய நடவடிக்கைகளை கவனியுங்கள். அந்த தகவல்களை எங்களுக்கு நீங்கள் திரட்டி வாருங்கள் என்பதுதான் அங்கே சொல்லப்பட்ட விடயம். அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு சம்அன் வ தாஅ, நான் இதற்கு கட்டுப்படுகிறேன், செவிமடுத்தேன் என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹ்லாவுக்கு செல்லுமாறு எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அங்கே குறைஷிகளுடைய நடவடிக்கைகளை பார்த்து தகவல்களை தருமாறு சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது, அதே நேரத்தில் உங்களில் எவரையும் நிர்பந்திக்கக்கூடாது, விருப்பமானவர்கள் என்னோடு நஹ்லாவுக்கு வரலாம், விருப்பமானவர்கள் திரும்பி செல்லலாம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு, அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உங்களிலே யார் ஷஹாதாவை, அதாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே
உயிர் தியாகத்தை விரும்புகிறார்களோ அவர் என்னோடு வரட்டும். ஏனென்றால் அங்கே போகின்ற பொழுது பாதையிலே ஆபத்துக்கள் இருக்கும். குறைஷிகள் அங்கே செல்வார்கள். குறைஷிகள் சில நேரம் இவர்களை தாக்கி இவர்களை கொலை செய்துவிட முடியும், இவர்கள் முஸ்லீம்கள் என்று தெரிகின்ற பொழுது. எனவே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், யார் இறைவனுடைய பாதையிலே, அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணிப்பதற்கு விரும்புகிறாரோ அவர்கள் வரட்டும், யார் விரும்பவில்லையோ அவர்கள் திரும்பி போகட்டும் என்று சொன்ன பொழுது அங்கே அந்த தோழர்கள் செல்கின்றார்கள். அவர்களில் யாரும் பின்வாங்கவில்லை. அவர்களில் 2 பேர் இடையிலே நஹ்லாவுக்கு போகாமல் அவர்களுடைய ஒட்டகத்தை இழந்ததின் காரணமாக அதை தேடி, அது ஓடிவிட்டது, அதை தேடி 2 பேர் போனார்கள். அந்த சம்பவத்தை நாங்கள் பின்னால் பார்ப்போம். அதாவது இந்த ஏனையவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த இடத்துக்கு போகின்றார்கள். யார் அந்த ஒட்டகத்தை தவறவிட்டவர்கள் என்றால் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று உத்பத் இப்னு கஸ்வான், இந்த 2 நபித்தோழர்களும் ஒரு ஒட்டகத்திலே மாறி மாறி பிரயாணம் செய்தவர்கள். பொதுவாக அப்படித்தான் பிரயாணம் செய்வார்கள். அவர்களிடத்தில் பெரிய அளவுக்கு வாகனங்கள் இருக்காது. ஒருவர் ஒட்டகத்திலே ஏறி செல்வார், பிறகு இன்னொருவர் நடந்து செல்வார், பிறகு ஒட்டகத்திலே இருந்து ஏறியிருப்பவர் இறங்குவார், அடுத்தவர் ஏறி செல்வார். இவ்வாறு ஒட்டகத்துக்கும் களைப்பில்லாமல் அவர்கள் நடந்து கொள்வார்கள். இவ்வாறு அவர்களுடைய பிரயாணத்தை அவர்கள் மேற்கொண்டு இருக்கின்ற அந்த நேரத்திலே ஒரு இடத்திலே அவர்கள் இறங்குவார்கள். சில நேரம் இறங்குகின்ற நேரத்திலே ஒட்டகத்தை கட்டி வைப்பார்கள், கட்டாமலும் இருப்பார்கள். சில நேரங்களில் ஒட்டகங்கள் ஓடிவிடும். இவ்வாறான ஒரு சம்பவம் என்ன நடக்கிறது என்றால், இங்கே அவர்களுடைய ஒட்டகம் ஓடிவிட்டது. இதை இவர்கள் தேடி செல்கின்றார்கள். அப்துல்லா இப்னு ஜஹ்ஷும் ஏனையவர்களும் நஹ்லா என்ற இடத்தை நோக்கி சென்று அங்கே இறங்கிவிட்டார்கள். இவர்கள் இருவருடைய அந்த ஒட்டகத்தை தேடி இவர்கள் செல்கின்றார்கள். எனவே இவர்கள் அங்கே தாமதிக்கின்றார்கள். இந்த நேரத்திலே தான் நஹ்லா என்ற இடத்திலே அவர்கள் இருக்கிற பொழுது குறைஷிகளுடைய ஒரு பிரயாண வியாபார கூட்டத்தை பார்க்கின்றார்கள். அந்த வியாபார கூட்டம் திராட்சை, அதே போன்று தோள்கள் போன்ற பல வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்வதை அவதானிக்கின்றார்கள். அங்கே குறைஷிகளிலே இருந்த அம்ர் இப்னு ஹதரமி, உஸ்மான் இப்னு அப்துல்லா, நௌஃபல் இப்னு அப்துல்லா அவருடைய சகோதரன் அல் ஹக்கம் இப்னு கைசான் போன்றவர்கள் அந்த வியாபார கூட்டத்திலே இருக்கின்றார்கள். இந்த வியாபார கூட்டம் இந்த நபித்தோழர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்திலே அவர்களும் தங்குகிறார்கள். இந்த நேரத்திலே இவர்களை கண்டபொழுது அந்த வியாபார கூட்டத்தில் இருந்தவர்கள் பயப்படுகிறார்கள். எதிரிகளாக இருப்பார்களோ என்கின்ற பயம் அவர்களுக்கு வருகிறது. அந்த நேரத்திலே தான் உகாஷத் இப்னு மிஹ்சன் என்கின்ற நபித்தோழர் அவர்களை சற்று தலை உயர்த்தி எட்டி பார்க்கின்றார். எட்டி பார்த்த நேரத்தில் அவருடைய தலை மலிக்கப்பட்டிருந்ததனால் அந்த குறைஷிகளுடைய வியாபார கூட்டத்தில் இருந்தவர்கள் பார்த்துவிட்டு அச்சமற்ற நிலைக்கு அவர்கள் போகிறார்கள். இவர்கள் உம்ரா செய்ய வந்திருப்பவர்கள் அல்லது உம்ரா செய்துவிட்டு போகிறவர்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தலையை மடித்திருக்கிறார்கள். பொதுவாக ஜாஹிலியா காலத்திலும் இந்த தலையை மடிக்கின்ற வளமை உம்ரா செய்கின்ற பொழுது, ஹஜ் செய்கின்ற பொழுது இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் பார்த்தார்கள், இவர்கள் உம்ரா செய்ய விட்டு போகிறவர்கள் என்று நினைத்து அச்சமட்டு இருந்து விட்டார்கள். இங்கே என்ன நடக்கிறது என்றால், நபித்தோழர்கள் அவர்களுக்கிடையிலே ஆலோசனை பண்ணுகிறார்கள். என்ன செய்யலாம்? இந்த குறைஷிகளுடைய வியாபார கூட்டத்தை நாங்கள் பிடித்து அவர்களை கைது செய்யலாம், அவர்களோடு யுத்தம் செய்யலாம் என்று யோசிக்கிறார்கள். யுத்தத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வியாபார பொருட்கள் அடிப்படையிலே நபித்தோழர்களுக்கும் சொந்தமானதொரு வகையில் என்றால் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டு அவர்களுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டு இஸ்லாத்துக்கு எதிராக அவை பயன்படுத்தப்பட இருக்கின்ற சொத்துக்கள் என்ற அடிப்படையிலே, அதே போன்று அந்த நபித்தோழர்களுக்கும் அவர்கள் ஒரு நாட்டைச் சேர்ந்தவர்கள், இவர்கள் இன்னொரு நாட்டைச் சேர்ந்தவர்கள், இவர்கள் 2 நாடுகளுக்கும் இடையிலே யுத்தம் இருக்கிறது, ஒரு யுத்த நிலை இருப்பதனால் இவர்கள் உளவு பார்க்க வந்திருந்தவர்களாக இருந்தாலும் கூட, நபி அவர்கள் அதற்காகத்தான் அவர்களை அனுப்பியிருந்தாலும் கூட, இவர்கள் இது ஒரு சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை நழுவவிடக்கூடாது என்று யோசிக்கிறார்கள். நாம் என்ன செய்யலாம்? நாம் இப்போது ஜுமாதாவில் இருக்கிறோம். ஜுமாதல் ஆஹிரா மாதத்திலே கடைசி நாளிலே நாங்கள் இன்று இருக்கிறோம். இவர்களை இன்று நாங்கள் விட்டுவிட்டால் இவர்கள் ஹரத்துக்குள் நுழைந்து விடுவார்கள், மக்காவுடைய ஹரமுக்குள் நுழைந்து விடுவார்கள். ஹரம் எல்லைக்குள் அவர்கள் நுழைந்தால் எங்களுக்கு அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஹரம் எல்லைக்குள் யுத்தம் தொடுக்க முடியாது. அதே போன்று நாங்கள் அவர்களை இன்று கொலை செய்தால் நாங்கள் ஒரு ஹராமான மாதத்திலே, அதாவது ரஜப் மாதத்திலே அவர்களை கொலை செய்ததாக ஆகிவிடும். யுத்தம் செய்வது தடை செய்யப்பட்ட ஒரு மாதம் ரஜப் மாதம்.
இந்த மாதத்திலே யுத்தம் செய்ய முடியாது. இப்படியான ஒரு ஜுமாதாவுடைய மாதத்தின் கடைசி நாளிலே இருக்கிறார்கள். சில நேரம் இரவாகின்ற பொழுது ரஜப் மாதம் ஆகிவிடும். இப்போது இவர்கள் என்ன செய்வது என்று தடமாறிக்கொண்டிருக்கிற நேரத்திலே யோசிக்கிறார்கள், நாம் இவர்களுக்கு எதிராக யுத்தம் தொடுக்கலாமா இல்லையா என்று யோசித்துவிட்டு இறுதியாக அவர்கள் சரி தைரியப்பட்டு அவர்களுக்கு எதிராக யுத்தம் தொடுக்கின்றார்கள். என்ன செய்கிறார்கள்? வாகித் இப்னு அப்துல்லா தமீமி என்கின்ற நபித்தோழர் அம்ர் இப்னு ஹதரமி என்பவரை ஒரு அம்பால் எய்து கொலை செய்து விடுகின்றார். அங்கே இருந்த உஸ்மான் இப்னு அப்துல்லா என்பவரையும் அல் ஹகம் இப்னு கைசான் என்பவரையும் கைதியாக பிடிக்கின்றார்கள். நௌஃபல் இப்னு அப்துல்லா என்பவர் தப்பி ஓடிவிட்டார். இப்போது அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய தோழர்களும் இந்த வியாபார கூட்டத்தை, அதாவது வியாபாரம் கூட்டம் ஐர் என்று சொல்வது ஒட்டகங்களிலே பொருட்கள், வியாபார பொருட்கள் அதில் இருக்கும். ஒட்டகங்களிலே அதை ஏற்றி வைத்திருப்பார்கள். அந்த வியாபார கூட்டத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஒட்டகங்களை அழைத்து கொண்டு அந்த 2 கைதிகளையும் எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மதீனாவுக்கு வருகின்றார்கள். இந்த நேரத்திலே அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்ற அந்த கனிமா பொருட்களை என்ன செய்கிறார்கள்? அவர்களோடு இருந்த அந்த தோழர்களுக்கு பிரித்து கொடுக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. ஒரு வரலாற்று செய்தியாக அதை நாங்கள் பார்க்க முடியும். அதிலே அவர்கள் அதில் 5இல் ஒரு பகுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைத்துவிட்டு அடுத்த பகுதிகளை அவர்களுக்குள் பிரித்து கொண்டதாக அந்த சம்பவத்திலே ஒரு முர்சலான அறிவிப்பிலே இருக்கிறது. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி என்ன சொல்கிறார்கள்? மா அமர்த்துக்கும் பிகிதாலின் ஃபி ஷஹ்ரில் ஹராம், ஹராமான மாதத்திலே, யுத்தம் தடை செய்யப்பட்ட மாதத்திலே நீங்கள் யுத்தம் செய்வதற்கு நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த வியாபார பொருட்களையும் ஒட்டகங்களோடு அதே போன்று அந்த 2 கைதிகளையும் நபி அவர்கள் தன்னகப்படுத்துவதற்கு, அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் முற்படவில்லை. நபி அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது அவர்கள் கை சேதப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். எங்களுக்கு அழிவு வந்து விட்டது, நாங்கள் பெரும் ஒரு தப்பை செய்து விட்டோம் என்று உணர்கிறார்கள். முஸ்லிம்களும் அவர்களை குறை சொல்கிறார்கள். நீங்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? உங்களுக்கு ஏவப்படாத ஒரு விடயத்தை நீங்கள் செய்தீர்கள். நீங்கள் கண்காணிப்பதற்கு தான் சென்றீர்கள். உங்களுக்கு யுத்தம் செய்யுமாறு நீங்கள் ஏவப்படவில்லை. அதுவும் நீங்கள் சங்கையான மாதத்திலே யுத்தம் செய்திருக்கிறீர்கள் என்று அவர்களை கண்டிக்கின்றார்கள். குறைஷிகளுக்கு இது ஒரு பெரிய சந்தர்ப்பமாக அமைந்தது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மக்களிடத்திலே பரப்ப ஆரம்பிக்கிறார்கள். முஹம்மதும் அவருடைய தோழர்களும் சங்கையான மாதத்தை, ஹராமான மாதத்தை ஹலாலாக்கி கொண்டார்கள். அதிலே இரத்தத்தை ஓட்டி சொத்துக்களை பறித்தார்கள், ஆண்களை கைது செய்தார்கள் என்றெல்லாம் மக்களிடத்திலே அவர்கள் பரப்பி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை, பெரிய ஒரு கோஷத்தை உருவாக்கின்றார்கள். காரணம், அன்றைய ஜாஹிலியா காலத்திலும் கூட இந்த 4 மாதங்களிலே யுத்தம் செய்வதை தவிர்த்து கொள்வார்கள், யுத்தம் செய்ய மாட்டார்கள். எனவே இவர்கள் இப்போது யுத்தம் செய்திருப்பது, இவர்களை தாக்கியிருப்பது ரஜப் மாதத்தில் என்று குறைஷிகள் கடுமையாக இனியவர்களிடத்திலே பரப்புவதற்கு இது ஒரு பெரிய ஒரு குற்றம். இவ்வாறு செய்ய முடியும்? தாங்கள் இறைவனுடைய கட்டளை கடிபணிவதாக கூறக்கூடியவர்கள் ஏன் இவ்வாறு அல்லாஹுடைய மாதத்தை இவர்கள் ஹலாலாக்கி கொண்டார்கள், அதில் இரத்தம் ஓட்டுவதை ஹலாலாக்கி கொண்டார்கள் என்று அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். முஸ்லீம்கள் மக்காவிலே அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்றால், அவர்கள் தாக்கியது ரஜப் மாதத்தில் அல்ல, ஜுமாதா மாதத்துடைய கடைசியிலே தான் என்று சொன்னார்கள். யூதர்களுக்கும் இது ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவர்களும் என்ன பார்த்தார்கள் என்றால், இங்கே அம்ர் இப்னு ஹதரமி என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரை கொண்டவர் வாகித் இப்னு அப்துல்லா என்பவர். அம்ர் இப்னு ஹதரமி என்பவரை வைத்து அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஆமரத்தில் ஹர்ப், யுத்தம் மூண்டு விட்டது, யுத்தம் ஆரம்பித்து விட்டது. ஹதரமி என்ற சொல்லை வைத்து என்ன சொன்னார்கள் என்றால், ஹதரத்தில் ஹர்ப், யுத்தம் உருவாகிவிட்டது. வாகித், அவரை கொலை செய்தவர் யார்? வாகித் இப்னு அப்துல்லா என்ற நபித்தோழர். எனவே வகதத்தில் ஹர்ப், யுத்தம் மூண்டு விட்டது. இவ்வாறு அவர்கள் இந்த சொற்களை வைத்து அவர்கள் சகுனம் பார்த்து சொல்லக்கூடியவர்களாக மாறினார்கள். கடைசியிலே மக்கள் எல்லோரும் இது ஒரு விமர்சனமாக வைத்த பொழுது இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியது. அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கின்றான். அந்த நேரத்திலே தான் யஸ்அலூனக அனி ஷஹ்ரில் ஹராம், சங்கையான மாதத்தை பற்றி அவர்கள் கேட்கின்றார்கள். நபியே, உங்களிடத்திலே சங்கையான மாதத்தை பற்றி கேட்கிறார்கள். கிதாலின் ஃபீ, அதில் யுத்தம் செய்வதை பற்றி கேட்கிறார்கள். குல், நீங்கள் சொல்லுங்கள், கிதாலுன் ஃபீஹி கபீர், அந்த மாதத்தில் யுத்தம் செய்வது பெரும் பாவம். வஸத்துன் அன் சபீலில்லாஹி வ குஃப்ரும் பிஹி, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் தடுப்பது இருக்கிறதே, வ குஃப்ரும் பிஹி,
இன்னும் அல்லாஹுவை நிராகரிப்பதும், வல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமை விட்டும் தடுப்பது, இஹ்ராஜு அஹ்லி மின்ஹு, மஸ்ஜிதுல் ஹராமிலே சேர்ந்தவர்களை, மக்காவாசிகளை அங்கே இருந்து வெளியேற்றுவது இருக்கிற இந்த குறைஷி காபிர்கள் செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகள் அக்பரு இந்தல்லாஹ், இதை விடவும் மிக பெரிய பாவம், மிக மோசமானது என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கின்றார். வல் ஃபித்னது அக்பரு மினல் கத்ல், இந்த கொலையை விட, கொலை செய்வதை விட இவ்வாறு ஃபித்னா செய்வது மிகப்பெரிய குற்றம் என்பது அல்லாஹு தஆலா அங்கே சொல்கின்றான். ஏனென்றால் குறைசி காபிர்கள் முஸ்லிம்களை அங்கிருந்து மக்காவிலே இருந்து துரத்தி அவர்களுடைய சொத்துக்களை பறித்து அல்லாஹுவை நிராகரித்து இணை வைத்து மஸ்ஜிதுல் ஹராமிலே அவர்கள் நினைத்தது போன்று நடந்து கொண்டு ஏனையவர்களை தடுப்பது, இவ்வாறான செயல்பாடுகளிலே அவர்கள் ஈடுபடுவது, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மற்றவர்களை தடுக்கின்ற இந்த செயல்பாடுகள் எல்லாம் இது மிகப்பெரிய குற்றம். உங்களுக்கு இதை பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை போன்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கின்றான். இவ்வாறு அதில் யுத்தம் செய்வது தவறுதான், அதைவிட தவறை நீங்கள் பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற வசனம் இறங்கியதற்கு பிறகுதான் முஸ்லீம்களுக்கு ஒரு விடிவு அங்கே ஏற்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த வியாபார பொருட்களை கைப்பற்றினார்கள், எடுத்தார்கள். 2 கைதிகளையும் எடுத்துக்கொண்டார்கள். இந்த சஹாபாக்கள் அனுப்பிய இந்த சரியாவில், இந்த படையிலே, நஹ்லாவுக்கு சென்ற இந்த படையிலே அம்மார் இப்னு யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். இது சம்பந்தமாக இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏனைய சஹாபாக்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு செய்தியிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையிலே ஒரு குழுவை அனுப்பி வைத்தார்கள். அதில் அம்மார் இப்னு யாசிர், அபூ ஹுதைஃபா இப்னு உத்பா, சஅத் இப்னு அபி வக்காஸ் போன்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தை அவர்கள் பத்னுமேலல் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சென்றுதான் வாசிக்க வேண்டும். நாம் ஏற்கனவே பார்த்தோம், 2 நாட்களுக்கு பிறகுதான் வாசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பிறகு அங்கே வாசித்ததற்கு பிறகு அதிலே அவர்களுக்கு நஹ்லா என்ற இடத்துக்கு செல்லுமாறு கட்டளையிடப்பட்டிருந்தது. அவரோடு யார் சொல்ல விரும்புகிறார்களோ, மௌத்தை விரும்புகிறார்களோ அவர்கள் வரட்டும் என்று அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல, அவர்கள் அங்கே நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக செல்கின்றேன் என்று செல்கிறார்கள். அவரோடு அவருடைய தோழர்களும் சொல்கிறார்கள். ஆனால் சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களும் உத்பா அவர்களும் அவர்களுடைய வாகனத்தை தொலைத்து விட்டார்கள். அவர்கள் இருவரும் வாகனத்தை தேடி, ஒட்டகத்தை தேடி செல்கிறார்கள் என்ற அந்த ஏற்கனவே நாம் சொன்ன அந்த செய்தியை இந்த அறிவிப்பிலும் இவர்கள் சொல்கின்றார்கள். இதிலே இவர்கள் ஹக்கம் இப்னு கைசான் என்பவரையும் முகீரத் இப்னு உஸ்மான் என்பவரையும், அதாவது வாக்கித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்ர் இப்னு ஹதரமியை கொலை செய்தார்கள். பிறகு அந்த கனிமா பொருட்களை எடுத்து வந்தார்கள். 2 பேரை கைது செய்தார்கள் என்கின்ற அந்த செய்தியை இந்த அறிவிப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே முஸ்லீம்கள் அவர்களை கொலை செய்த, அந்த அம்ர் இப்னு ஹதரமியை கொலை செய்தது ஜுமாதாவில் தான் என்று முஸ்லீம்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்கின்றது இந்த செய்தியிலும் இருக்கிறது. காபிர்கள் ரஜப் மாதத்திலே இவர்கள் கொலை செய்ததாக சொல்கிறார்கள். இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அது அந்த கொலை ஜுமாதாவில் நடந்திருந்தாலும் சரி, ரஜப் மாதத்தில் நடந்திருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு கொலை செய்யுமாறு, யுத்தம் செய்யுமாறு சொல்லவில்லை. கண்காணிப்பதற்காக, உளவு பார்ப்பதற்காகத்தான் அனுப்பினார்கள். ஆனாலும் நபித்தோழர்கள் அவர்கள் அனைவருமே முஹாஜிர்கள், அன்சாரிகளிலே ஒருவர் கூட இருக்கவில்லை. அவர்கள் மக்காவில் இருந்து அடிபட்டு, கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு அவர்களுடைய சொத்துக்களையும் அவர்களுடைய வீடுகளையும் எல்லாம் இழந்து மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்ணுவதற்கு கூட சரியாக உணவில்லாத நிலையிலே தான் அவர்களுடைய வாழ்க்கை இந்த நிலையிலே போய்கொண்டிருக்கிறது. ஆனால் தங்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அந்த சொத்துக்கள் வியாபாரமாக குறைசிகளிடத்திலே வளர்கின்ற பொழுது, அந்த சொத்துக்களை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களால் தாங்க முடியவில்லை. அந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? தாக்குதல் நடத்தினார்கள். அந்த குறைசிகளுடைய கையிலே இது வளரக்கூடாது என்று அவர்கள் யோசித்தார்கள். இல்லை என்றால் அங்கே சென்றிருந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று உத்பா இப்னு கஸ்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஒட்டகத்தை தேடி செல்கின்றார்கள். பாருங்கள், அவர்களுடைய ஒரு ஒட்டகத்திலே 2 பேர் பயணிக்கின்றார்கள். நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று ஒருவர் ஏறி செல்வார், பிறகு இன்னொருவர் நடந்து செல்வார், பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொருவர் ஏறிக்கொள்வார், அடுத்தவர் நடந்து செல்வார். இவ்வாறான நிலையிலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அணிவதற்கு கூட காலிலே செருப்பு இருக்காது. இவ்வாறு பாலைவனத்திலே தொலைந்த ஒட்டகத்தை அவர்கள் தேடுவதற்கு எவ்வளவு பெரிய சிரமத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஏன்னா இவ்வாறான சூழ்நிலையிலே நபித்தோழர்கள் வாழுகின்ற பொழுது அவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு உடுப்பதற்கு கூட முறையான ஆடையும் கூட இல்லை. அப்படியான நிலையிலே தான் நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய உணர்வு
இந்த நேரத்தில் எப்படி இருக்கும்? சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்த காலத்தை பற்றி சொல்லுகின்ற ஒரு செய்தியில் என்ன சொல்கிறார்கள் என்றால், இன்னி லஅவ்வலுல் அரப் ரமா பிஸஹ்மின் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே முதலாவதாக ஈட்டி எய்தவர் நான் தான். அதாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தத்திலே முதலாக ஒரு அம்பை எய்திருப்பவன் நான் என்று அவர்கள் அரேபியர்களிலே முதலாவதால் நான் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே யுத்தம் கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு முதலாவதாக அம்பெய்தவர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் தொடர்ந்து அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், வகுன்னா நக்ஸு மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா லனா தஆமுன் இல்லா வரக்குஷ் ஷஜர், நாங்கள் நபியனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து போராடக்கூடியவர்களாக இருந்தோம், யுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். ஆனால் எங்களுக்கு உணவாக மரத்தினுடைய இலைகள் தான் இருந்தன. அந்த அளவுக்கு அவர்கள் கஷ்டத்திலே தான் இந்த போராட்டங்களை, இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, மதீனாவை பாதுகாப்பதற்காக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு அவர் சொல்கிறார்கள் என்றால், ஹத்தா இன்ன அஹதனா லயதஉ கமா யதஉல் பஈரு அவ் ஷாத்து மா லஹு ஹல்த், எந்த அளவுக்கு தெரியுமா, எங்களில் ஒருவர் அவர்கள் மலம் கழிக்கின்ற பொழுது கூட ஒரு ஒட்டகம் அல்லது ஆடு எவ்வாறு காய்ந்த நிலையிலே விட்டையாக அதை விடுமோ அதே போன்றுதான் மலம் கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் மரத்தின் இலைகளைத்தான் அவர்கள் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவ்வாறான நிலையில் இருக்கக்கூடிய இந்த நபித்தோழர்கள் அவர்களுடைய எதிரிகள், அவர்களுக்கு எதிராக சதி செய்யக்கூடியவர்கள், அவர்களை கொலை செய்வதற்கு, அவர்களை இல்லாமல் ஒழிப்பதற்கு நினைக்கக்கூடிய எதிரி நாட்டை சேர்ந்தவர்கள் இவ்வாறு அவர்களுடைய சொத்துக்களை கொண்டு வியாபாரம் செய்கிற பொழுது அதை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். எனவே அதனால் அவர்கள் அந்த இடத்திலே தாக்குதல் நடத்துகிறார்கள். அல்லாஹு தாலா பிறகு அவர்கள் செய்வதை விட மிக மோசமான செயலை குறைசிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த குர்ஆன் வசனங்கள் இறங்கிய பொழுது நபித்தோழர்கள் ஆறுதல் அடைந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரா செய்து 2வது வருடத்திலே ரஜப் மாதத்திலே இருக்கின்றார்கள். இந்த நிலையிலே இன்னொரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் அது நபி அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு ஆசையாக, ஏக்கமாக இருந்து கொண்டிருந்தது. அதனை அல்லாஹு தஆலா தன்னுடைய வஹ்யின் மூலமாக நிறைவேற்றுகிறான். இது யூதர்களுக்கு கவலையை, கோபத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் இஸ்லாத்தின் நபியோடு அவர்களை இணைக்கின்ற கடைசி கயிறு இதன் மூலம் அறுந்து போகிறது. அது என்ன நிகழ்வு என்றால், கிப்லா மாற்றப்பட்ட நிகழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கின்ற பொழுதும், காபாவிலே அவர்கள் இருந்தாலும், காபாவை தனக்கு முன்னால் வைத்து பைத்துல் மக்திஸை நோக்கித்தான் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது அல்லாஹு தஆலாவுடைய வஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த திசையை நோக்கி தொழ வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா தான் அறிவிக்க வேண்டும். எந்த திசையை நோக்கி தொழுதாலும் அவர்கள் அல்லாஹு தஆலாவை தான் வணங்கி கொண்டிருப்பார்கள். எனவே நபி அவர்கள் மக்காவிலே இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே காபாவை தனக்கு முன்னால் வைப்பார்கள், பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுவார்கள். அவர்களுக்கும் பைத்துல் மக்திஸுக்கும் இடையிலே காபா இருக்கும். இவ்வாறு தான் நபி அவர்கள் இருந்தார்கள். மதீனாவுக்கு வருகின்றார்கள். அங்கேயும் அவர்கள் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுகிறார்கள். ஆனால் மதீனாவிலே பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுகின்ற பொழுது காபா பின்பக்கமாகத்தான் இருக்கும், தனக்கு முன்னால் இருக்காது. நபி அவர்களுடைய உள்ளத்திலே கவலையாக இருந்தது. அல்லாஹ் தஆலாவின் முதல் ஆலயம் இப்ராஹிம் இஸ்மாயில் நபி அவர்களால் கட்டப்பட்ட அந்த காபாவை நோக்கி நாம் தொழ வேண்டுமே என்பது அவர்களுடைய ஆசையாக இருந்தது. என்றாலும் அவர்கள் நினைத்து அவ்வாறு தொழ முடியாது. அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைப்படிதான் மார்க்கத்துடைய கடமைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். தங்களுடைய மனைவி இச்சையை பின்பற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கம். எனவே அல்லாஹுடைய வஹி வர வேண்டும் காபாவை நோக்கி திரும்புவதற்கு. அதை நபி அவர்கள் விரும்பினார்கள். நபி அவர்களுக்கு ஆசையாக இருந்தது. நபி அவர்கள் வளர்ந்த இடம் அல்லாஹு தஆலாவுடைய மிகச்சிறந்த பூமி, நபி அவர்களுக்கு விருப்பமான இடம். அந்த இடத்தை நோக்கி அவர்கள் தொழ வேண்டும் என்பதற்காக வானத்தை பார்த்திருந்தார்கள். அல்லாஹுடைய வஹி வர வேண்டும் என்று அடிக்கடி பார்த்தார்கள். அல்லாஹு தஆலா நபி அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றினான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வசனங்களை இறக்கி வைத்தான். قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فول وجهك شطر المسجد الحرام. நபியே, உங்களுடைய முகம் வானத்திலே புரள்வதை
நாங்கள் பார்க்கின்றோம். உங்களை நீங்கள் விரும்புகின்ற கிப்லாவை நோக்கி நாங்கள் திருப்புகின்றோம். எனவே உங்களுடைய முகத்தை காபாவுடைய பக்கம் நீங்கள் திருப்புங்கள் என்று அல்லாஹு தாலா கட்டளையை இறக்கி வைக்கின்றான். காபா முஸ்லிம்களின் கிப்லாவாக மாறுகிறது. பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி தொழ ஆரம்பிக்கின்றார்கள். முதலாக இந்த வஹி இறங்குகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு சலிமா என்கின்ற கோத்திரம், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற நபி தோழர்கள் இருந்த கோத்திரம். இப்போது கிப்லத்தைன் மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் பள்ளி என்று சொல்வார்கள். 2 கிப்லாவுக்குரிய பள்ளிகள். அந்த பள்ளிவாசலிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதாவது ஆரம்பமாக குர்ஆன் வசனம் இறங்காமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது காபாவுடைய திசையை, அதாவது கிப்லாவை மாற்றுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவை காபாவை நோக்கி மாற்றுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் அந்த பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்கின்ற பெயரும் வந்திருப்பதாக வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அங்கேதான் துஹருடைய தொழுகையிலே தான் கிப்லா மாற்றப்படுகிறது. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேதான் துஹருடைய முதலாவது காபாவை நோக்கி தொழுத தொழுகை மஸ்ஜிது பனி சலிமாவிலே நடக்கிறது. அதற்கு பிறகு அசர் தொழுகையை மஸ்ஜிது நபவியிலே தொழுகின்றார்கள். எனவே முதலாக மஸ்ஜிது நபவியிலே காபாவை நோக்கி தொழப்பட்ட, கபத்துல்லாவை நோக்கி மக்காவை நோக்கி தொழப்பட்ட தொழுகை அசர் தொழுகை. பிறகு சில நபித்தோழர்கள் வேறு பள்ளிவாசல்கள், மதீனாவில் இருந்து நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த ஒவ்வொரு இடங்களிலும் இருந்த அந்த பள்ளிவாசல்களிலே மஸ்ஜிதுகளிலே பைத்துல் மக்திஸை நோக்கித்தான் தொழுது கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்திலே ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுது விட்டு செல்கின்றார்கள். அவருடைய கூட்டம் பள்ளிவாசலிலே அவர்கள் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது கொண்டிருப்பதை பார்த்து நபி அவர்களுக்கு வஹி இறங்கியது, காபாவை நோக்கி மக்காவை நோக்கி தொழுமாறு என்று சொன்ன பொழுது அவர்கள் தொழுகையில் இருந்தவாறே அவர்கள் திரும்புகிறார்கள். இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அதே நேரத்திலே குபா பள்ளிவாசலிலே, இப்போது உங்களுக்கு தெரியும், அதுவும் மதீனாவிலே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக கட்டிய பள்ளி, மதீனாவிலே மஸ்ஜித் நபவி கட்டுவதற்கு முன்னால் கட்டிய பள்ளிவாசல் குபா பள்ளிவாசல். அந்த குபா பள்ளிவாசலிலே சுபஹ் நேரம் வரையிலே அவர்களுக்கு தகவல் கிடைத்திருக்கவில்லை. சுபஹ் நேரத்திலே நபி தோழர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே இருந்தவர்கள் அவர்களுக்கு தகவல் அறியாமல் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்களுக்கு ஒருவர் வந்து தகவல் சொல்கின்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேற்றிரவு குர்ஆன் வசனம் இறங்கிவிட்டது, அதன் மூலமாக அவர்கள் காபாவை நோக்கி தொழுதார்கள் என்கின்ற செய்தி சொன்ன உடனே தொழுகையில இருந்தவாறே அந்த நபித்தோழர்கள், அவர்கள் தொழுகையில் இருக்கிறார்கள், தொழுகையில் இருந்து கொண்டே அடுத்த பக்கமாக, நேர் எதிரான பக்கமாக காபாவை நோக்கி திரும்புகிறார்கள். ஒருவர் தகவல் சொல்கிற பொழுதும் கூட அதை உடனடியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துகிறார்கள். இவ்வாறு நபித்தோழர்கள் நடந்து கொண்டார்கள். எனவே பைத்துல் மக்திஸை நோக்கியிருந்த கிப்லா காபாவை நோக்கி திருப்பப்படுகிறது. இந்த நேரத்தில் யூதர்களுக்கு கடும் கோபத்தையும் ஆச்சரியத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. அவர்கள் தாறுமாறாக மதீனாவிலே பேசுவதற்கு ஆரம்பிக்கிறார்கள். ஏன் இவர்கள் திசை மாற வேண்டும், ஏன் கிப்லாவை இவர்கள் மாற்ற வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கேட்க ஆரம்பிக்கின்றார்கள். பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுவதுதான் சரியானது என்று அவர்கள் வாதிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மறுப்பாக அல் குர்ஆன் வசனங்களை இறக்கி வைக்கின்றான். லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபல் அல் மஷ்ரிகி வல் மக்ரிப். கிழக்கை நோக்கியோ மேற்கை நோக்கியோ உங்களுடைய முகங்களை நீங்கள் திருப்புவதல்ல நன்மை என்பது. ولكن البر من آمن بالله واليوم الآخر والملائكة والكتاب والنبيين. உண்மையிலே நன்மை என்ன தெரியுமா? யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் வானவர்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் ஈமான் கொள்கிறார்களோ அதுதான் உண்மையாகவே நன்மை. ஈமான் கொள்வது தான் நன்மை. அல்லாஹு தாலா விரும்புகின்ற திசையிலே தொழுவதற்கு அல்லாஹு தாலா கட்டளையிடுவான். இங்கே உண்மை என்னவென்றால் நாம் வணங்குவது அல்லாஹு தாலாவை, திசையை வணங்குவதல்ல. ஏதோ ஒரு திசையை ஒருமைப்பாற்றுக்காக அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். எனவே கிழக்கை நோக்கியோ மேற்கை நோக்கியோ திரும்புவது அல்ல நன்மை என்று அல்லாஹு தாலா அவர்களுக்கு பதிலளிக்கின்றான். அல்லாஹுவை ஈமான் கொள்வதுதான் நன்மை, அதுதான் தேவை, அதுதான் நாம் செய்ய வேண்டியது என்று பதிலளிக்கின்றான். அதுபோன்று அவர்கள் என்ன காரணத்திற்காக இவர்கள் திசை மாறினார்கள், கிப்லா மாற்றினார்கள்
என்று கேட்கின்ற கேள்விக்கு அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு பதில் சொல்கிறான். சயகூலு ஸுஃபஹாஉ மினன் நாஸி மா வல்லாஹும் அன் கிப்லத்திஹிம் அல்லதி கானூ அலைஹா. அவர்கள் ஏற்கனவே இருந்த அந்த கிப்லாவை விட்டும் அவர்களை திசை திருப்பியது எது என்று மனிதர்களிலே அறிவியினர்கள் கேள்வி கேட்கிறார்கள். குல், நபியை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், லில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கு மேற்கு எல்லாம் அல்லாஹுக்குரியது. யஹ்தி மன் யஷா இலா ஸிராத்தின் முஸ்தகீம், அவன் நாடியவர்களை ஒரு நேரான வழியின் பக்கம் வழிகாட்டுவான். எனவே அல்லாஹு தஆலா எது சிறந்ததோ அதன் பக்கம் மூமின்களுக்கு வழிகாட்டி இருக்கிறான். யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் அந்த வழி கிடைக்கவில்லை. எது மிகச்சரியானதோ, எது மிக சரியாக நாம் செய்ய வேண்டுமோ அதனை அல்லாஹு தாலா காட்டியிருக்கிறான். அதே போன்று அல்லாஹு தாலா இந்த கிபிலா மாற்றம் என்பதை எதற்காக வைத்தான் என்றால் சோதனைக்காக வைத்தான். எல்லோருக்கும் சோதனை. மூமீன்களுக்கு இது ஒரு சோதனை. மூமீன்கள் மிக அவசரமாக அல்லாஹ்வின் கட்டளைக்கு அடிபணிந்து பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது கொண்டிருப்பவர்கள் காபாவை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்களா என்று, அவர்களுடைய ஈமானிய பலத்தை வெளிப்படுத்துகிறார்களா என்று அல்லாஹு தாலா எடுத்து காட்டுவதற்காக இதை செய்கின்றான். உண்மையிலே மூமின்கள் அவ்வாறுதான் நடந்து கொண்டார்கள். அவர்கள் தொழுகையில் இருக்கின்ற பொழுதே என்ன செய்தார்கள்? மாறினார்கள். தொழுகையிலே தொழுது கொண்டிருக்கின்ற பொழுதே அவர்களுடைய பள்ளிவாசல்களே தகவல் கிடைக்கின்ற பொழுது உடனடியாக நேர் எதிரான திசையை நோக்கி அவர்கள் திரும்புகிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வமா ஜஅல்னல் கிப்லத அல்லதி குன்த அலைஹா இல்லா லினஅலம மன் யத்தபிஉர் ரசூல். நீங்கள் இருந்த அந்த கிப்லாவை நாங்கள் எதற்கு வைத்தோம் தெரியுமா? யார் ரசூலை பின்பற்றுகிறார்கள் என்று பார்ப்பதற்காகவே அன்றி நாங்கள் அதனை வைக்கவில்லை. மிம்மன் யன்கலிபு அலா அகிபை, யார் ரசூலை பின்பற்றுகிறார்கள், யார் திசை மாறி பழைய வழிக்கே திரும்பி செல்கிறார்கள் என்று பார்ப்பதற்காகத்தான், நாங்கள் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு நாங்கள் கிப்லாவை மாற்றியிருக்கிறோம் என்பதை அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டுகிறான். وَإِنْ كَانَتْ لَكَبِيرَةً إِلَّا عَلَى الَّذِينَ هَدَى اللَّهُ. அது ஒரு பெரிய விஷயமாக, அது ஒரு பெரிய விஷயம். யாருக்கு ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹு தாலா யாருக்கு நேர்வழி காட்டுகிறானோ அவர்களை தவிர மற்றவர்கள் அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள். ஈமான் உள்ளவர்கள், நேர்வழி பெற்றவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை உடனேயே என்ன செய்வார்கள்? அதனை மாற்றிக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், வமா கான அல்லாஹு லியுதிஅ ஈமானக்கும் இன்னல்லாஹ பின்னாஸி லரஊஃபுர் ரஹீம். அல்லாஹு தாலா உங்களுடைய ஈமானை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். யார் ஏற்கனவே தொழுது விட்டார்களோ, பைத்துல் மக்திஸை நோக்கி ஆரம்பமாக தொழுதார்கள், அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹு தாலா அதனால் தொழுதனால் உங்களுடைய ஈமானை, உங்களுடைய தொழுகையை அல்லாஹ் நிச்சயமாக வீணாக்க மாட்டான். இன்னல்லாஹ பின்னாஸி லரஊஃபுர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹு தாலா மனிதர்களோடு மிக இரக்கமாக அன்பாக இருக்கிறான் என்று அந்த ஆயாவிலே சொல்லி காண்பிக்கின்றான். இங்கே சஹாபாக்களுக்கும் கூட ஒரு கேள்வி வருகிறது. ஏற்கனவே எங்களோடு இருந்த நபித்தோழர்கள், அவர்களிலே 10 நபித்தோழர்கள் ஏற்கனவே மரணித்திருந்தார்கள். அவர்கள் காபாவை நோக்கி அவர்கள் தொழவில்லை, பைத்துல் மக்திஸை நோக்கித்தான் தொழுதார்கள். அது அவர்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால் அவர்கள் சில சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள். அவர்களுக்கு இந்த கிப்லாவை நோக்கி தொழ கிடைக்கவில்லையே என்று. அதற்கு அல்லாஹு தாலா பதில் என்ன சொல்கிறான்? வமா கான அல்லாஹு லியுதிஅ ஈமானக்கும். அல்லாஹு தாலா உங்களுடைய ஈமானை, இங்கே ஈமான் என்பது தொழுகை, அவர்கள் தொழுத அந்த தொழுகை, அதை ஒருபோதும் வீணடிக்க மாட்டான், அதனுடைய நன்மையை இல்லாமல் ஆக்க மாட்டான். அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை, பைத்துல் மக்திஸை நோக்கி தொழ வேண்டும் என்பது. அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை அப்போது செய்தார்கள். இப்போது அல்லாஹ் திரும்ப சொல்கிறான், இங்கே திரும்புகிறார்கள். இன்னல்லாஹ பின்னாஸி லரஊஃபுர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹு தாலா மனிதர்களோடு இரக்கமாக இருக்கின்றான். இந்த நிலை உண்மையாகவே மூமின்களுக்கு சோதனை. உண்மையான மூமின்கள் அவர்களுடைய அல்லாஹ்வுக்கு வழிபட்டார்கள். அந்த தகவல் கிடைத்தவுடனே அவர்களுடைய கிப்லாவை மாற்றிக்கொண்டார்கள். அதே நேரத்தில் இது முஷ்ரிக்குகளுக்கு ஒரு எதிராக பேசுவதற்கு ஒரு வழியாக இருக்கும். என்ன, அவர்கள் இப்போது எங்களுடைய கிப்லாவை நோக்கி திரும்பிவிட்டார்கள், மக்காவை நோக்கி முஸ்லீம்கள் திரும்பிவிட்டார்கள் என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். என்றாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை, நாங்கள் திரும்ப வேண்டும். இதில் எங்களுக்கு ஒரு பாடம் இருக்கிறது. அதாவது சில நேரங்களிலே நாம் ஒரு விடயத்தை சரி என்று நினைத்து மார்க்கத்திலே கருத்து வேறுபாடான ஒரு விடயத்தை செய்து கொண்டிருப்போம். ஆனால் எங்களுக்கு அந்த கருத்தை விட மாற்று கருத்து, நாம் செய்து கொண்டிருந்தது பிழையானது என்று புரிகின்ற பொழுது உடனடியாக நாங்கள் எங்களுடைய பிழையை திருத்திக் கொள்ள வேண்டும். சரியானதின் பக்கம் நாங்கள் வர வேண்டும். இல்லை, நாங்கள் இவ்வளவு காலம் செய்து விட்டோம், எங்களுக்கு எதிரான கொள்கையிலே உள்ளவர்கள், கருத்திலே உள்ளவர்கள் இதை விமர்சனமாக எடுத்துக்கொள்வார்கள் என்றெல்லாம் நாங்கள் யோசிக்க தேவையில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இவ்வாறு தான் இருக்கிறது என்பது நமக்கு பலமானது என்று தெரிகிற பொழுது நாம் நிச்சயமாக எங்களுடைய மனோ இச்சைகளை விட்டுவிட்டு
மக்கள் அவ்வாறு சொல்வார்கள், இவ்வாறு சொல்வார்கள் எல்லாம் விட்டுவிட்டு சத்தியத்தின் பக்கம் திரும்புவது எங்களுடைய கடமை என்பதை இந்த நிகழ்வு எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறது. முஷ்ரிக்குகள் அவ்வாறு சொல்வார்கள். முஷ்ரிக் இவர்கள் இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு கிப்லா, இன்னொரு நாளைக்கு இன்னொரு கிப்லா. முனாஃபிக்குகள் மூமிங்களுக்கு மத்தியில் இருப்பவர்கள் இன்னும் எங்களை ஒரு நாளைக்கு ஒரு கிப்லாவுக்கு திரும்ப சொல்கிறார், இன்னொரு கிப்லாவுக்கு திரும்ப சொல்கிறார் என்று யோசிப்பார்கள். இவ்வாறெல்லாம் அங்கே நபித்தோழர்களோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ யோசிக்கவில்லை. அல்லாஹுடைய கட்டளை வந்துவிட்டால் அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். எது சத்தியமோ அதை நாம் எடுத்து நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிறந்த பாடத்தை இது கொடுக்கிறது. இது அல்லாஹுடைய வஹி. யூதர்கள் எப்படி வஹியை ஏற்றுக்கொள்வார்கள்? அவர்கள் அவர்களுடைய நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வஹியிலேயே திருவப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அல்லாத வேறொரு சமுதாயத்திலே வந்த ஒரு நபியின் வஹியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லாஹு தாலா இந்த நிகழ்வை அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவுடைய 142வது ஆயாவிலிருந்து 150வது ஆயா வரையிலே சொல்கின்றான். அதனை நீங்கள் வாசித்து பார்க்கலாம், ஓதி பார்க்கலாம். அதனுடைய கருத்துக்களை புரிந்து கொள்ளலாம். இது ரஜப் மாதத்தில் நடைபெறுகிறது. ரஜப் மாதத்தின் மத்தியிலே நடைபெறுகிறது என்பதை நாம் வரலாற்றினூடாக சரியான அறிவிப்புகளினூடாக பார்க்கின்றோம். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அறிவித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 16 மாதங்கள் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுதார்கள். பிறகு மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி தொழுமாறு அல்லாஹு தாலா பத்ர் யுத்தம் நடப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்னர் கட்டளையிடுகிறான் என்று அவர்கள் அறிவிக்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலின் முற்பகுதியாக இருந்தது இப்போது பிற்பகுதியாக மாறுகிறது. அவர்களுடைய பள்ளிவாசலின் பின்பகுதியாக இருந்தது இப்போது கிப்லா திசையாக மாறுகிறது. நபி அவர்களுடைய பள்ளிவாசல் கற்களினால் கட்டப்பட்டிருந்தது. அதே போன்று அதனுடைய கூரை பேரிச்சம்பரத்தின் பட்டைகளால் ஆக்கப்பட்டிருந்தது. அதாவது ஓலைகளை நீக்கிவிட்டு இருக்கக்கூடிய அந்த மட்டைகளினால் கூரை அமைக்கப்பட்டிருந்தது என்று நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பள்ளிவாசலின் தூண்கள் பேரிச்சம்பரத்தின் கட்டைகளால் உருவாக்கப்பட்டிருந்தது. இங்கே முழு பள்ளிவாசலும் கூரை போடப்பட்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பள்ளிவாசலுடைய இப்போது பின்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே ஒரு சுவர் போன்ற ஒன்றை அமைப்பதற்கு நபி அவர்களுக்கு தேவை ஏற்படுகிறது. முக்கியமான ஒரு தேவை அங்கே ஏற்படுகிறது. உள்ளத்தை கலங்க வைக்கக்கூடிய, கண்களில் கண்ணீரை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தேவை அந்த நபித்தோழர்களுக்கு ஏற்படுகிறது. ஏனென்றால் மதீனாவிலே ஒவ்வொரு நாளும் மதீனாவை நோக்கி மக்கள் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ரா செய்து வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்களும் அவர்களால் முடியுமான உதவிகளை செய்தார்கள். அன்சாரிகள் அவர்களால் முடியுமான அனைத்தையும் செய்தார்கள். ஆனால் அங்கே அவர்களுடைய வீடுகள் நிரம்பி வழிகின்றன. இப்போது மேலதிகமாக வரக்கூடிய அந்த நபித்தோழர்கள் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய கூட்டங்களிலே வாழ முடியாமல் அல்லது அவர்களுடைய கூட்டங்கள் அவர்களுக்கு செய்கிற அந்த கொடுமைகளினால் மதீனாவை நோக்கி விரையக்கூடியவர்களாக இருந்தார்கள். அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு முறையான ஆடை இல்லை, அணிவதற்கு முறையான காலணிகள் இல்லை. மதீனா என்கின்ற இந்த சிறிய நாடு அவர்களை வரவேற்று கொண்டிருந்தது. எனவே இந்த நபித்தோழர்களுக்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது. அதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பள்ளிவாசலுடைய அந்த பின்பகுதியிலே ஒரு அமைப்பை, ஒரு ஏற்பாடை செய்கின்றார்கள். அதனைத்தான் சுஃபா என்று அழைக்கப்படுகிறது. அது ஒரு அறை போன்று இருந்தது. அங்கே வரக்கூடியவர்கள் வேறு இடங்களில் இருந்து வரக்கூடிய நபித்தோழர்கள் தங்கி இருப்பார்கள். அவர்கள் வறுமையிலே இருப்பார்கள். அவர்களுக்கு உண்ணுவதற்கோ குடிப்பதற்கோ எதுவும் இருக்காது. அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முடியுமான உதவிகளை அவர்களுக்கு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற விடயத்தை நாங்கள் இப்போது பார்ப்போம். அஹ்லு சுஃபா, அஸ்ஹாபு சுஃபா என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய திண்ணைவாசிகள் யார் இவர்கள்? அவர்களுடைய ஊர்களிலே அவர்கள் விரும்பினால் சந்தோஷமாக செழிப்பாக வாழ முடியும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஷிர்க்கிலிருந்து தூரமாகி இஸ்லாத்தின்
ஒளிக்கு நெருக்கமாக நபி அவர்களுடைய பள்ளிவாசலிலே நபி அவர்களுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஹிஜ்ரா செய்து வந்த நபித்தோழர்கள். இவர்களை பற்றி ஒரு நபித்தோழர் என்ன சொல்கிறார்கள் என்றால், அஹ்லு சுஃபதி அத்யாஃபுல் இஸ்லாம், சுஃபாவாசிகள் இஸ்லாத்தின் விருந்தினர்கள். லா யஊன அலா அஹ்லின் வலா மால், அவர்கள் சென்று தங்குகிற குடும்பங்களோ செல்வங்களோ அவர்களிடத்தில் இல்லை. இன்னொருவர் அவர்களை பற்றி என்ன சொல்கிறார், கான அஸ்ஹாபு சுஃபத்தில் ஃபுகரா, சுஃபாவாசிகள் ஏழைகளாக இருந்தார்கள், அவர்கள் ஏழைகள். அடிப்படையில் அவர்களுடைய நாட்டிலே அவர்களுக்கு செல்வங்கள் இருக்கும், உறவினர்கள் இருப்பார்கள், அவர்கள் செழிப்பாக வாழ முடியும். ஆனால் இங்கே அதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு தியாகம் செய்து ஹிஜ்ரா செய்து வந்திருக்கிறார்கள், ஒரு பிற நாட்டிலே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அதனால் அவர்களிடத்திலே எதுவும் இல்லை, ஏழைகளாக இருக்கிறார்கள். தல்ஹத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த திண்ணைவாசிகளிலே ஒருவர். திண்ணைவாசிகளை பற்றி அவர்கள் சொல்கிற பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், كان الرجل إذا قدم على النبي صلى الله عليه وسلم وكان له بالمدينة عريف نزل عليه. நபி அவர்களிடத்திலே வரக்கூடியவர்கள் மதீனாவிலே அவர்களை கவனிப்பதற்கு யாராவது இருந்தால் அவர்களிடத்திலே சென்று தங்குவார்கள். وإن لم يكن له عريف نزل مع أصحاب الصفة. அவரை கவனிப்பதற்கு யாரும் மதீனாவிலே இல்லை என்று இருக்கின்ற பொழுது அவர் சுஃபாவாசிகளோடு திண்ணை தோழர்களோடு சேர்ந்து தங்குவார். வகுந்து ஃபீ மன் நஸல சுஃபா, நானும் சுஃபாவிலே தங்கியவர்களிலே ஒருவர் என்று அவர் சொல்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கிவிட்டார்கள், எனவே அவர்களுடைய கடமை முடிந்து விட்டது என்று நபி அவர்கள் ஒதுங்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய பிரச்சனையை சரி செய்வதற்கு, இவர்களுக்கு ஒத்துழைப்பதற்கு என்ன செய்யலாம் என்பதை அவர்கள் யோசித்துக் கொண்டே இருந்தார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்கிறார்கள் என்றால், தல்ஹத் இப்னு அம்ர் என்கின்ற இந்த நபித்தோழர் என்ன சொல்கிறார் என்றால், وكنت في من نزل الصفة ووافقت رجلا وكان يجري علينا من رسول الله صلى الله عليه وسلم كل يوم مد من تمر بين رجلين. எங்களில் இரண்டு மனிதர்களுக்கு, இரண்டு ஆண்களுக்கு ஒரு முத், ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கைப்பிடி அளவு இரண்டு கைகளையும் அளவு சேர்த்து வரக்கூடிய உணவு தான் முத்துன்னு சொல்லுவோம். ஒரு முத்து உணவு கிடைக்கும். அப்படி என்றால் ஒவ்வொரு அங்கே தங்கக்கூடிய ஒருவருக்கு இரவுக்கும் பகலுக்கும் 24 மணித்தியாலங்களுக்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவு உணவு, பேரீச்சம்பழம் அவர்களுக்கு கிடைக்கும். இதைத்தான் அவர்கள் முழு நாளும் சாப்பிடுவார்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அதை தவிர வேறு இல்லை. அந்த அளவுதான் நபி அவர்களால் அவர்களுக்கு கொடுக்க முடியும். நபி அவர்கள் கூட சில நேரங்களிலே உணவு சாப்பிட மாட்டார்கள். இந்த நபித்தோழர்களும் சில நேரங்களிலே உண்ண மாட்டார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. சில நேரம் அவர்கள் உண்ணுவார்கள், நபி அவர்கள் உண்ண மாட்டார்கள். அப்படியெல்லாம் இருக்கும். ஒரு நபித்தோழர் தொடர்ந்து சொல்கிறார், சுஃபாவாசிகள் இஸ்லாத்தின் விருந்தினர்கள், அவர்களிடத்திலே குடும்பங்களோ செல்வங்களோ இருக்கவில்லை. இதா அத்தத்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸதகத்துன் பஅஸ பிஹா இலைஹிம், நபி அவர்களிடத்திலே ஒரு தர்மம் வருகிற பொழுது, சதகா வருகிற பொழுது நபி அவர்கள் அதனை எதையுமே எடுத்துக்கொள்ளாமல் இந்த நபித்தோழர்களுக்கு சுஃபாவாசிகளுக்கு அனுப்பிவிடுவார்கள். வைதா அத்தத்ஹும் ஹதியத்துன், நபி அவர்களுக்கு அன்பளிப்பு யாராவது சந்தோஷமாக கொடுக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் இருந்து அவர்களும் எடுத்துக்கொள்வார்கள், இந்த திண்ணையிலே வாழுகிற நபித்தோழர்களுக்கும் கொடுப்பார்கள். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை கைவிடவில்லை. அவர்கள் விடயத்திலே கவனம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். திணை தோழராக இருந்த ஒரு நபித்தோழர் என்ன சொல்கிறார் என்றால், வல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லாஹு இன் குன்து லா அஅதமிது பிகபிதி அலல் அர்தி மினல் ஜூ, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர யாரும் இல்லையோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, என்னுடைய நெஞ்சை நான் நிலத்திலே வைத்து பசியின் காரணமாக தாங்கிக் கொண்டிருப்பேன். வஇன் குன்து லஅஷுத்து الحجر على بطني من الجوع, பசியின் காரணமாக என்னுடைய வயிற்றிலே கற்களை நான் கட்டிக்கொள்ளக்கூடியவனாக இருந்தேன். இவ்வாறுதான் அந்த நபித்தோழர்களுடைய நிலை. இவ்வாறு இருந்தாலுமே கூட பசி என்பது அவர்களுக்கு இருந்தது. சில நேரம் அவர்களுக்கு உணவு கிடைக்காமல் போகின்ற நேரம் இருக்கும். எவ்வாறு இருக்கும் இந்த சூழ்நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் பார்ப்பார்கள், பள்ளிவாசலை பார்ப்பார்கள், அவர்களுக்கு உண்ணுவதற்கு உணவில்லை. ஏன்னா இப்படியான ஒரு வறுமையான சூழ்நிலையிலே தான் அன்றைய நபித்தோழர்களுடைய ஆரம்ப காலம் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். முறை தொழுகைக்காக இகாமா சொல்லப்படுகிறது, தொழுகிறார்கள். சுஃபாவாசிகளும் அவர்களுக்கு பின்னால் இருந்து தொழுகிறார்கள். இவ்வாறு தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்திலே என்ன நடக்கிறது என்றால், சுஃபாவாசிகள் பசியிலே பட்டினியிலே மெலிந்து உடலிலே சக்தி இல்லாத நிலையிலே
அவர்கள் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்ற அந்த வேளையிலே எல்லோரும் அமைதியாக அல்லாஹுவோடு உரையாடுகிற அந்த நேரத்திலே திடீரென்று அங்கே ஒரு சப்தம் கேட்கிறது. என்ன அந்த சப்தம் என்றால், அங்கே பசியின் காரணமாக சில பேர் விழுகிறார்கள். உண்ணுவதற்கு உணவில்லை. அவர்கள் நின்று தொழ முடியாது. இவ்வாறான நிலையிலே உள்ளங்கள் படபடக்கின்றன. என்ன இவர்களுக்காக நாங்கள் செய்யலாம் என்று. இந்த நிலையை பற்றி ஃபுதாலத் இப்னு உபைத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஸல்லா பின்னாஸ் யஹிர்ரு ரிஜாலுன் மின் காமத்திஹிம் லிமா பிஹிம் மினல் ஹஸாஸிய்யா. நபி அவர்கள் தொழுதால் அவர்களுக்கு பின்னால் தொழக்கூடிய சில ஆண்கள் அவர்கள் தேவையின் காரணமாக, பட்டினியின் காரணமாக மேலிருந்து கீழே விழுந்து விடுவார்கள். இன்னும் இது ஒரு நாள் 2 நாள் நடப்பதல்ல. இது பல நாட்கள் நடக்கக்கூடிய நிகழ்வு. வஹும் அஸ்ஹாபு சுஃபா, அவர்கள் தான் சுஃபா வாசிகள். ஹத்தா யகூலுல் அஅராப், நாட்டுப்புறங்களிலே இருந்து வரக்கூடிய அரேபியர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், கிராமவாசிகள் இன்னஹா உலை மஜானீன், இவர்கள் பைத்தியக்காரர்கள். அதாவது அவர்கள் விழுகின்றார்கள், எனவே இவர்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று அவர்கள் நினைக்கின்ற அளவுக்கு இவர்களுடைய நிலைமை இருந்தது. ஏனால் அவர்கள் நாட்டுப்புறத்தில் இருந்து திடீரென்று புதிதாக ஒருவர் வந்தார். இவர்கள் பசியினால் தான் விழுகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஏதோ அவர்களுக்கு மனக்கோளாறு இருக்கிறது, அதனால் இவர்கள் இவ்வாறு விழுகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். அந்த நபித்தோழர் தொடர்ந்து சொல்கிறார், ஃபுதாலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபஇதா கதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தஹு இன்ஸரஃப இலைஹிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிந்தவுடன் அவர்களிடத்திலே செல்வார்கள். சென்று நபி அவர்கள் அந்த திண்ணை தோழர்களை பார்த்து என்ன சொன்னார்கள், லவ் தஅலமூன மா லக்கும் இன்தல்லாஹி லஅஹ்பப்தும் அன்னக்கும் தஸ்தாதூன ஹாஜதன் வஃபாகா. அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கூலியை நீங்கள் அறிவீர்களே, ஆனால் நீங்கள் இன்னும் ஏழைகளாகவும் தேவையுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் கூறுவார்கள். ஃபுதாலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஅன மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமஇதின், அன்றைய அந்த நாட்களிலே நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தேன் என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தோழர்களுக்கு ஏற்படக்கூடிய பசியை அடைப்பதற்கு தன்னால் முடியுமான வேலைகளை செய்வார்கள். தன்னுடைய வாயினால் வார்த்தைகளினால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட பசியின் காரணமாக கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். வறுமை அவர்களுக்கும் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமாக நிறைய உண்டு குடித்துவிட்டு நபித்தோழர்கள் கஷ்டப்படவில்லை. நபி அவர்களும் நபித்தோழர்களோடு சேர்ந்து இந்த கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தகல கால ஹல் இந்தக்கும் தஆம், நபி அவர்கள் வீட்டுக்கு வந்து கேட்பார்கள், உங்களிடத்தில் உணவு இருக்கிறதா? ஃபஇதா கீல லா, இல்லை என்று சொல்லப்பட்டால், கால இன்னி ஸாயிம், நான் அப்படி என்றால் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே பசியையும் அவர்கள் வணக்கமாக மாற்றிக்கொள்கிறார்கள். உண்ணுவதற்கில்லை, அப்படி என்றால் நாம் நோன்பு பிடித்துக் கொள்வோம், அதை இபாதாவாக மாற்றுகிறார்கள். அதே நேரத்தில் எப்போது அவர்களுக்கு உணவு கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் அதையும் வணக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றுவதற்கு எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள். உணவு ஒன்று இருக்கக்கூடிய நபித்தோழர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் தான் கூறினார்கள். என்ன சொன்னார்கள், அத்தாயிமு ஷாக்கிர் பிமன்சிலத்தி ஸாயிமி ஸாபிர், ஒன்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர் பொறுமை செய்து நோன்பு பிடித்து பொறுமை செய்பவரை போல அவருடைய இடத்திலே அவர் இருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே ஒருவருக்கு உணவு கிடைக்கிறது, அந்த உணவை உண்டு அவர்கள் அல்லாஹு தாலா தான் எனக்கு இந்த நிஅமாவை தந்திருக்கிறார் என்று ஒருவர் நான் உண்மையாக உணர்ந்து நன்றி செலுத்துகிறார் என்றால், அவர் பட்டினியிலிருந்து நோன்பு பிடிக்கின்றவருடைய நோன்புக்கு பொறுமை தேவை, அவருடைய தரத்திலே இருக்கிறார். எனவே இரண்டுக்கும் நன்மை இருக்கு, இரண்டும் இபாதா. நபி அவர்கள் அதனால் தான் சொன்னார், ஒரு மூமினுடைய விடயம் ஆச்சரியமான, அஜபன் லி அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், எல்லா விடயமும் அவனுக்கு நலவாக இருக்கிறது. வலைஸ ذلك لأحد إلا للمؤمن, அது ஒரு மூமினை தவிர வேறு யாருக்கும் இல்லை. இன் அஸாபத்ஹு ஸர்ரா ஷக்கர், அவனுக்கு ஒரு நன்மை வருகிற பொழுது, நல்லது வருகிற பொழுது, சந்தோஷம் வருகிற பொழுது அதற்காக இறைவனுக்கு அவன் நன்றி செலுத்துகிறான். வைதா வகான கைருல்லா, அது அவனுக்கு நலவாக இருக்கிறது. வைதா அஸாபத்ஹு ضرா ஸபர ஃபகான கைருல்லா, அவனுக்கு ஒரு கெடுதி வருகிற பொழுது பொறுமை செய்கிறான், அதுவும் அவனுக்கு நலவாக இருக்கிறது. அஜிப்து லில் முஃமின், இன்னொரு ஹதீஸ் நபி அவர்கள் சொல்கிறார், ஒரு மூமினை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். இன்னல்லாஹ தஆலா லம் யக்தி லஹு கதாஅன் இல்லா கான கைரன் லஹ், அல்லாஹு தாலா அவனுக்கு எந்த விதியை விதித்தாலும் அது அவனுக்கு நலவாக இருக்கிறது. இதுதான் ஒரு மூமினுடைய நிலையாக இருக்கிறது. சில நேரங்களிலே அந்த நபித்தோழர்கள் தங்களுடைய கஷ்டத்தையும் பசியையும் நபி அவர்களிடத்திலே முறையிடுவார்கள். அதற்கான சுதந்திரம் அங்கே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கி ஆளுகிற ஒரு ஆட்சியாளர் அல்ல, அவர்களோடு உரையாடக்கூடிய ஒரு மென்மையான தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அங்கே இருந்த ஒரு ஏழை நபித்தோழருக்கும் சுஃபாவாசிக்கும் இடையிலே நடந்த ஒரு சம்பாஷணை பற்றி தல்ஹா இப்னு அம்ர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். தல்ஹா இப்னு அம்ர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுஃபாவாசிகள் ஒருவர் நாம் ஏற்கனவே சொன்னோம். அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஏற்கனவே நாம் வந்து சொன்ன ஹதீத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆண்களுக்கு ஒரு முத் உணவை பேரீச்சம்பழத்தை கொடுப்பார்கள் என்று சொன்ன அந்த செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, தொழுகை முடிந்து வந்து தொழுகையில இருந்து சலாம் சொல்கிறார்கள். தொழுகை முடிந்து சலாம் கொடுக்கிறார்கள். பிறகு அங்கே ஒரு மனிதர் நபி அவர்களை பார்த்து அழைத்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, கத் அஹ்ரக தம்ரு புதூனனா, பேரீச்சம்பழம் எங்களுடைய வயிறுகளை சுட்டுவிட்டன. இனி தொடர்ந்து பேரீச்சம்பழம் சாப்பிடுகிற பொழுது அது கஷ்டமாக இருக்கும் அந்த வயிற்றுக்கு அதை ஏற்றுக்கொள்வது. வதஹர்ரகத் அன்னல் ஹுனுக், எங்களுடைய ஆடைகள் கிழிந்து விட்டன. அவர்கள் ஒரு கடுமையான விலை குறைந்த மலிவான ஒரு ஆடையைத்தான் அணிந்திருந்தார்கள். அந்த ஆடைகள் கூட கிழிந்து விட்டன. ஃபமால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா மின்பரிஹி ஃபஸஅத, நபி அவர்கள் மின்பரில் ஏறினார்கள். ஃபஹமித அல்லாஹ் வ அத்னா அலைஹ், அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்துவிட்டு, சும்ம தக்கர மா லக்கிய மின் கௌமி, தன்னுடைய கூட்டம் குறைஷிகள் மக்காவிலே என்னென்ன அநியாயங்களை எல்லாம் நபி அவர்களுக்கு செய்தார்கள் என்ப விடயங்களை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினார்கள். தொடர்ந்து நபி அவர்கள் சொன்னார்கள், மக்கஃப்து அன வ ஸாஹிபி பித்அத அஷர லைலத்தன் மா லனா தஆமுன் இல்லல் பரீர், நானும் என்னுடைய தோழர் என்ற நபி அவர்கள் இங்கே சொல்வது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, நானும் அபூபக்கர் அவர்களும் 10 நாட்களுக்கு மேலாக எந்த ஒரு உணவும் இல்லாமல் இருந்தோம். எங்களிடத்தில் இருந்தது பரீர் மட்டும்தான். அதாவது அராக் மரம், நாங்கள் மிஸ்வாக் செய்யக்கூடிய குச்சி, அந்த மரத்திலே ஒரு வகையான ஒரு பழம் வரும், காய் வரும் சிறிய, அதை தவிர எங்களுக்கு உணவில்லை. எப்படி என்று பாருங்கள். அதை உண்டு கொண்டு 10 நாட்களுக்கு மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எதுவும் இல்லாமல் இருந்திருக்கிற நேரங்கள் இருந்திருக்கிற மக்காவிலே இதைவிட கஷ்டத்தை நாங்கள் அனுபவித்தோம். தொடர்ந்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகதிம்னா அலா இஹ்வானினா மினல் அன்சார், எங்களுடைய சகோதரர்களான அன்சார்களிடத்திலே நாங்கள் வந்தோம். வஉதுமு தஆமிஹிம் தம்ர், அவர்களுடைய பெரும்பாலான உணவு பேரீச்சம்பழம். ஃபவாசௌனா ஃபீஹ், அதிலே அவர்கள் எங்களை கவனித்துக் கொண்டார்கள், எங்களுக்கு அதை தந்து அவர்கள் உதவினார்கள். ஃபவல்லாஹி லவ் அஜித், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லவ் அஜிது லக்குமுல் ஹுப்ஸ வல் லஹ்ம லஅத்அம்துக்கும், என்னிடத்தில் ரொட்டியும் இறைச்சியும் இருந்தால் அதனை நான் உங்களுக்கு உணவாக தருவேன். வலாக்கின் துத்ரிகூன, நபி அவர்களிடத்தில் இல்லை, இருந்தால் நிச்சயமான உங்களுக்கு அதை உணவாக தருவேன் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், வலாக்கின் துத்ரிகூன ஜமானன் ஓ மன் அத்ரகஹும் மின்கும் தல்பசூன ஃபீஹி மித்ல அஸ்தாரில் கஅபா, அல்ல துல்பசூன ஃபீஹி மித்ல அஸ்தாரில் கஅபா வயுக்த அலைக்கும் வயுராஹு பில் ஜிஃபான், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நீங்கள் கஅபாவின் திரையை போன்ற ஆடைகள் உங்களுக்கு அணிவிக்கப்படும். பெருமதியான துணியிலே கஅபாவுக்கு திரை போடுவார்கள் அன்றைய காலத்திலும் கூட, ஜாஹிலியா காலத்திலும் கூட. அது போன்ற உணவுகள் உங்களுக்கு, உடைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது போன்ற உடைகளை நீங்கள் அணிவீர்கள். அதே போன்று காலையிலும் மாலையிலும் உங்களுக்கு உணவுகள் நிறைந்த தட்டுகள் பரிமாறப்படும். இப்படியான ஒரு காலம் உங்களுக்கு வரும். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த காலத்தை சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். எதிர்காலத்திலே அவர்களுக்கு கிடைக்க இருப்பதை பற்றி சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். இதோடு மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. ஏனென்றால் கடந்த காலத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். ஏன் ஞாபகப்படுத்துகிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையை விட கஷ்டமான நிலையை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதற்காக ஞாபகப்படுத்தி அவர்களுக்கு அதிலே ஒரு ஆறுதல் கிடைக்கும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எதிர்காலத்திலே ஒரு செழிப்பான நிலை வரும், அதை நினைத்து அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னாலும், இதனோடு மாத்திரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் அவர்களுடைய கஷ்டங்களை, துன்பங்களை நீக்குவதற்கான முயற்சிகளிலே அவர்கள் தொடர்ந்தும் ஈடுபட்டு கொண்டுதான் இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு மகன் அறிவிக்கக்கூடிய செய்தியை பாருங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அஸ்ஹாப ஸுஃபதி கானூ உனாஸன் ஃபுகரா, சுஃபாவாசிகள் ஏழைகளாக இருந்தார்கள். وإن رسول الله صلى الله عليه وسلم قال من كان عنده طعام اثنين فليذهب بثالث, உங்களிடத்தில் எவரிடத்தில் 2 பேருக்குரிய உணவு இருக்கிறவர் மூன்றாவது ஒரு ஆளை, இங்கே சுஃபாவாசிகள் ஒருவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்லட்டும். ومن كان عنده طعام 4 فليذهب بخامس, எவர்களிடத்தில் 4 பேருக்குரிய உணவு இருக்கிறவர் 5வது ஒரு ஆளை கூட்டிச் செல்லட்டும். இவ்வாறு இவரிடத்தில் 5 பேருக்குரிய உணவு இருக்கிறவர் 6வது ஒரு ஆளை கூட்டிச் செல்லட்டும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள். وأن أبا بكر جاء بثلاثة, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 திணை தோழர்களை அழைத்து வந்தார்கள்.
وانطلق النبي صلى الله عليه وسلم بعشرة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 திண்ணை தோழர்களை அழைத்துச் சென்றார்கள். இவ்வாறுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்கான வழி வகைகளை அவர்கள் முடியுமான அளவு செய்து கொண்டிருந்தார்கள். என்றாலும் கஷ்டம் கஷ்டம்தான், துன்பம் துன்பம்தான். இவ்வாறான நிலையிலே தான் அந்த நபி தோழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களிலே ஒருவர் தான் குர்ரத் இப்னு இயாஸ் என்கின்ற ஒரு நபி தோழர். இவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்ன நடந்தது என்பதை சொல்கிறார். தன்னுடைய மகன் முஆவியா என்கின்ற அவருடைய மகன் அந்த விடயத்தை தன்னுடைய தந்தையிடமிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். வமா லனா துஆமுன் இல்லல் அஸ்வதான். எங்களிடத்திலே அஸ்வதானை தவிர வேறு உணவு இருக்கவில்லை. அதாவது அஸ்வதான் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று சொன்ன பொழுது அவருடைய மகன் முஆவியா இல்லை. இவர் சொல்கிறார், அத்தம்ரு வல் மா, பேரிச்சம்பழமும் தண்ணீரும் தான் என்று சொல்கின்றார்கள். அவர்களுடைய உடைகளை நீங்கள் பார்த்தால் உண்மையிலே அழுது விடுவீர்கள். அவர்கள் உங்களை பார்த்து வெட்கப்படுவார்கள். அந்த அளவுக்கு உள்ள ஆடைகளைத்தான் அந்த நபித்தோழர்கள் திண்ணைவாசிகள் அணிந்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் சொல்கிற பொழுது என்ன சொன்னார்கள்? எங்களுடைய வயிறுகளை பேரித்தம்பழம் எரித்து விட்டன, பற்ற வைத்து விட்டன, எங்களுடைய ஆடைகள் கிழிந்து விட்டன என்று சொல்கிறார்கள். திண்ணைவாசிகளை பற்றி ஒரு செய்தியிலே ஒரு நபித்தோழர் என்ன சொல்கிறார்? கான மின் அஹ்லி சுஃபதி 70 ரஜுலன் லைஸ லிவாஹிதி மின்ஹும் ரிதா. 70 திண்ணை தோழர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒருவருக்கு கூட மேலாடை இல்லை. அதாவது அவர்கள் எதை அணிந்து கொண்டிருப்பார்கள்? ஒரே ஒரு ஆடையை வைத்துக் கொண்டிருப்பார்கள், வேஷ்டியை வைத்துக் கொண்டிருப்பார்கள், அல்லது ஒரு போர்வை வைத்துக் கொண்டிருப்பார்கள். பொதுவாக ஒருவர் வேஷ்டியையும் கீழாடையையும் மேலாடையும் அன்றைய காலத்திலே என்ன செய்வார்கள்? அணிவார்கள். ஆனால் அப்படியான ஒரு நிலை கூட அவர்களுக்கு இல்லை. ஒரே ஒரு ஆடைதான். அந்த நபித்தோழர் என்ன சொல்கிறார் என்றால், ரஅய்து 70 மின் அஹ்லி சுஃபத்தி யுஸல்லூன ஃபீ தௌப். 70 திண்ணைவாசிகளை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் ஒரு ஆடையிலே தொழுவார்கள். ஒவ்வொருவரும் ஒரே ஒரு ஆடை தான் அவர்களிடத்தில் இருக்கும். ஃபமின்ஹும் மன் யப்லுகு ருக்பத்தை. அவர்களுடைய அந்த ஆடை, சிலருடைய ஆடை அவர்களுடைய முட்டுக்கால் இடத்திலே இருக்கும், சிலருடைய ஆடை அதை விட கீழாக இருக்கும், சிலருடைய ஆடை அதை விட கண்டை கால் அளவிலே இருக்கும். ஆனால் فإذا ركع أحدهم قبض عليه مخافة أن تبدو عورته. அவர்கள் ருக்கு செய்தால் அதை இறுக்கமாக பிடித்துக் கொள்வார்கள், அவருடைய அவுரத் மறைவிடம் தென்படக்கூடாது என்பதற்காக. ருக்கு செய்கின்ற பொழுது ஆடையுடைய பின்பகுதி உயரும். அதனால் அது பின்னால் உள்ளவர்களுக்கு தங்களுடைய மறைவிடம் தென்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அதனை இறுக்கமாக அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள். இவ்வாறான ஒரு நிலையிலே தான் அவர்களுடைய ஆடை இருந்தது. ஏன் ஆடை வாங்குவதற்கு அவர்களிடத்திலே எந்த ஒரு வசதியும் இல்லை. அல்லது அவர்களுடைய உள்ளாடை அணிந்து கொள்வதற்கு அவர்களிடத்திலே உள்ளாடைகளும் கூட இல்லை. இவ்வாறான நிலையிலே தான் அவர்கள் இருந்தார்கள். இன்னொரு அறிவிப்பிலே என்ன சொல்கிறார்? ரஅய்து 70 மின் அஸ்ஹாபி சுஃபதி மா மின்ஹும் ரஜுலுன் இல்லா அலைஹி ரிதா இம்மா இஸாருன் வ இம்மா கிஸா. ஒரு கீழ அதாவது வேஷ்டி இருக்கும், இஸார் இருக்கும், வ இம்மா கிஸா, அல்லது ஒரு போர்வை இருக்கும். கத் ரபது ஃபி அனாகிஹிம். அதனை அவர்கள் கழுத்திலே கட்டிக்கொள்வார்கள். கட்டிக்கொண்டு அதனை அவர்கள் இருக்க பிடித்துக் கொள்வார்கள், அவர்களுடைய அவுரா தெரியாமல் இருக்கும் விதத்திலே என்று ஹதீஸ்கரடே நாங்கள் பார்க்கிறோம். புகாரியிலும் கூட இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. எனவே இதுதான், இவர்கள் உண்மையிலே மகத்தான மனிதர்கள். அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் என்பதனால் அவர்களுக்கு ஏதோ உணவு தேடி இங்கே ஏதோ ஒரு கவலை உணவுக்காக அல்லது அவர்கள் தங்கி இருப்பதற்கு இடமில்லை என்பதற்காக இங்கே வரவில்லை. அவர்களுடைய ஊர்களிலே அவர்களுக்கு போதுமான அளவு வசதி இருந்தாலும் அவர்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்லாத்துடைய நபியின் பக்கத்தில் இருக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலில் இருந்து இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே இந்த மகத்தான மனிதர்கள் அவர்கள் பட்டினியோடு பசியோடு உடுக்க உடையில்லாமல் இந்த சுஃபாவாசிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிறார்கள். அவர்கள் விரும்பினால் சிலைகளுக்கு மத்தியிலே, சிறுக்குக்கு மத்தியிலே, அவர்களுடைய ஊர்களிலே, அவர்களுடைய சமூகத்துக்கு மத்தியிலே, உறவினர்களுக்கு மத்தியிலே செழிப்பாக இருக்கலாம், நல்ல முறையிலே தூங்கி எழும்பலாம். ஆனால் இங்கே அவர்கள் கஷ்டத்தோடு வாழ்வதற்கு காரணம் இஸ்லாத்துடைய வளர்ச்சி. அவர்கள் இஸ்லாத்தினால் பயனடைய வேண்டும் என்பது மிக முக்கியமான காரணம். அவர்களால் முடியுமான உதவியை இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் செய்ய வேண்டும் என்பதுதான். அவர்கள் அங்கே பள்ளிவாசலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதில் இருந்து சிறந்த அறிவாளிகளாக அவர்கள் உலகத்துக்கு வந்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள்
அங்கே பள்ளிவாசலுக்கு பக்கத்தினால் போகிறார்கள். அங்கே அழகான ஒரு குரலை கேட்கிறார்கள். விரைவாக வந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மெதுவாக தாமதமாக அதை கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு அது அவர்களுடைய உள்ளத்தை அது கவர்ந்தது. அங்கே அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தபொழுது நபி அவர்கள் ஏன் தாமதித்தீர்கள் என்று கேட்டபொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் பள்ளிவாசலிலே ஒரு சப்தத்தை கேட்டேன். யா ரசூலல்லாஹ் சமிஅது கிராஅத ரஜுலின் ஃபில் மஸ்ஜிதி மா சமிஅது மித்லஹு கத். ஒரு மனிதர் ஓதுவதை நான் பள்ளிவாசலிலே கேட்டேன். அது போன்ற ஒன்றை நான் இதற்கு முன்னால் கேட்டதே இல்லை. ஃபகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதபிஅதுஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சென்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நானும் நபி அவர்களுக்கு பின்னால் சென்றேன். ஃபகால லி மா தத்ரீன் மன் ஹாதா. இது யாரென்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டபொழுது நான் இல்லை தெரியாது என்று சொன்னேன். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், ஹாதா சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. இவர் தான் சாலிம் அபு ஹுதைஃபா அவர்களுடைய அடிமை என்று சொன்னார்கள். பிறகு நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅல ஃபீ உம்மதி மிஸ்ல ஹாதா. என்னுடைய உம்மத்திலே இது போன்ற ஒருவரை அல்லாஹு தாலா வைத்து அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார்கள். அல்லாஹு தாலா இது போன்றவர்களை இந்த உம்மத்திலே உருவாக்கி இருக்கிறான் என்பதை வைத்து நபி அவர்கள் பெருமிதம் அடைகிறார்கள். ஒரு ஏழையை வைத்து, ஒரு அடிமையை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலா என்னுடைய உம்மத்துக்கு இவ்வாறான ஒருவரை கொடையாக தந்திருக்கிறான் என்பதற்காக நன்றி செலுத்துகிறார்கள். இஸ்லாம் எவ்வளவு பெரிய மார்க்கம்! அதாவது பெரியவர்கள், சிறப்பானவர்கள் வைத்து இஸ்லாம் பெருமிதம் அடைவதைப் போல ஏழைகள், அடிமைகளை வைத்தும் இஸ்லாம் பெருமைப்படுகிறது. இதுதான் மனிதர்களுக்கு மத்தியிலே சமத்துவத்தை பேணுகிற, மனிதர்களை சமமாக பார்க்கின்ற ஒரு சிறந்த சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே உருவாக்கினார்கள். இதற்குத்தான் அன்றைய பாலைவனங்களை எல்லாம் தாண்டி நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி இரவு பகலாக எல்லா தியாகங்களையும் செய்து கொண்டு வருகிறார்கள். எதற்காக வருகிறார்கள்? இஸ்லாம் அவர்களுக்கு மத்தியிலே நீதியை நிலைநாட்டியது, சமத்துவத்தை பேணியது, எல்லா மனிதர்களையும் சமமாக மாற்றியது, ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை இந்த உலகத்துக்கு உருவாக்குவதற்கான முயற்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் ஒரு நபித்தோழர் மூமின்களிலே ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு யமன் நாட்டிலே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வருகிறார். அவர் பல நாட்களாக, பல இரவுகளாக நடந்து வருகிற அந்த நேரத்திலே அவருடைய அடிமையும் அவரோடு இருக்கின்றார். அவருக்கு வேலை செய்வதற்காக, ஒத்துழைப்பதற்காக. ஆனால் ஒரு நாள் இரவு ஆன பொழுது அந்த அடிமை என்ன செய்கிறார் என்றால், அந்த மனிதரிடமிருந்து தப்பி ஓடிவிட்டார். தட்டம் தனியாக இவர் இரவு நேரத்திலே பாலைவனத்திலே இந்த பாதையிலே, பயங்கரமான பாதையிலே அவரை விட்டுவிட்டு அந்த அடிமை விரண்டோடுகிறார். எனக்கு சுதந்திரமாக வாழலாம் என்று அவர் நினைத்து என்ன செய்கிறார்? இவரை விட்டு ஓடிவிடுகிறார். என்றாலும் தொடர்ந்து அவர் அவருடைய பயணத்தை மேற்கொள்கின்றார். அவர் ஒரு கவிதையிலே என்ன சொல்கிறார்? யா லைலத்தன் மின் தூலிஹா வ அனாஇஹா அலா அன்னஹா மின் தாரத்தில் குஃப்ரி நஜ்ஜத். அதாவது தான் வந்த அந்த பாதை எவ்வளவு கஷ்டமானது, இரவு எவ்வளவு நீளமாக இருக்கிறது அதிலே, என்றாலும் பரவாயில்லை, நான் குஃப்ரான இடத்திலே இருந்து இந்த இரவு என்னை காப்பாற்றிவிட்டது என்று அவர் அந்த கவிதையிலே சொல்கின்றார். எனவே ஒரு நீண்ட தூர பயணம், நீண்ட இரவு, பயணத்தோழர் யாரும் இல்லை, பாதுகாப்பற்ற பாதை, இதையெல்லாம் மதீனாவுக்கு வந்து சேருவதற்கு அவர் ஒரு பொருட்டாக கருதவில்லை. இவர்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் வந்து சேருகிறார்கள். இஸ்லாத்தின் மிகப்பெரிய நபி அவர்களுடைய சுன்னாவை பாதுகாத்த மிகப்பெரிய அறிஞராக, ஒரு திறந்த புத்தகமாக எதிர்காலத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திணை தோழர்களிலே ஒருவர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை அவர் அறிவிக்கின்றார். அவர்தான் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது உக்பா அவர்கள் சொல்கிறார்கள், ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஹ்னு ஃபிஸ் ஸுஃபா. நாங்கள் சுஃபாவிலே இருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே வந்தார்கள். வந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஐயுக்கும் யுஹிப்பு அன் யக்து குல்ல யௌமின் இலா புத்ஹான அவில் அகீக். உங்களிலே யார் புத்ஹான் பள்ளத்தாக்குக்கு அல்லது அகீக் பள்ளத்தாக்குக்கு ஒவ்வொரு நாளும் சென்று, காலையிலே சென்று, ஃபயஅதி மின்ஹு பினாகத்தைனி கௌமாவைனி ஃபி கைரி இஸ்மின் வலா கதீஅத்தி ரஹம். எந்த ஒரு பாவமும் செய்யாமல், உறவினரை துண்டிக்காமல், 2 பிரமாண்டமான திமில் சதைகள் உள்ள ஒட்டகங்களை எடுத்து வருவதற்கு உங்களில் எவருக்கு விருப்பம் இருக்கிறது என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள். அதாவது உங்களுக்கு 2 பெரும் ஒட்டகங்கள் கிடைக்கின்றன, நீங்கள் பாவம் செய்யாமல், திருடாமல், வேறு யாரையும் பகைத்து கொள்ளாமல் அது உங்களுக்கு கிடைக்கிறது. இவ்வாறு உங்களுக்கு கிடைத்தால் அது உங்களுக்கு எவ்வளவு விருப்பமாக இருக்கும் என்று நபி அவர்கள் அவர்களிடத்தில் கேட்கிறார். புத்ஹான், அகீக் என்பது அன்றைய காலத்திலே அந்த ஒட்டகங்கள் விற்கப்படக்கூடிய
இடங்களாக பள்ளத்தாக்குகளாக இருந்தது. எனவே இவ்வாறான உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் இதை சந்தோஷப்படுவீர்களா என்று கேட்டபொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் நபித்தோழர்கள் என்ன சொன்னார்கள்? யா ரசூல் அல்லாஹ் நுஹிப்பு தாலிக், அது எங்களுக்கு விருப்பமானது என்றால் அது பெருமதியான சொத்து அவர்களுடைய இவ்வாறான ஒட்டகங்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஃபலா யகுது அஹதுக்கும் இலல் மஸ்ஜித் ஃபயதஅல்லமு வயக்ரவு ஆயத்தைன் மின் கிதாபில்லாஹி கைருல் லஹு மின் நாகத்தைன் வதலாத்தின் கைருல் லஹு மின் தலாத்தின் வஅர்பஉன் கைருல் லஹு மின் அர்பஅ வமின் அஅதாதிஹின்ன மினல் இபில். அதாவது உங்களிலே ஒருவர் பள்ளிவாசலுக்கு சென்று அல் குர்ஆனிலிருந்து 2 ஆயாக்களை கற்றுக்கொள்வது அவருக்கு 2 ஒட்டகைகள் கிடைப்பதை விட சிறந்தது. 3 ஆயாக்கள் கற்றுக்கொள்வது 3 ஒட்டகைகளை விட சிறந்தது. 4 ஆயாக்கள் கற்றுக்கொள்வது 4 ஒட்டகைகளை விட சிறந்தது. இவ்வாறு எத்தனை ஆயாக்கள் கற்றுக்கொள்கிறார்களோ அது அத்தனை ஒட்டகங்களை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழர்களுக்கு சொல்கிறார். சுஃபாவாசிகளை பார்த்து சொன்னார்கள். இந்த சுஃபாவாசிகளை மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூண்டினார்கள், ஆசையூட்டினார்கள். எனவே அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுக்கு முன்னால் இந்த உலகத்தை அற்பமாக அவர்களுக்கு காட்டினார்கள் என்றால் அவர்கள் இங்கே அறிவைத்தான் கற்றுக்கொள்கிறார்கள். மற்றவர்கள் சொந்தமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய செல்வங்கள், ஒட்டகைகள் இவை எல்லாத்தையும் விட குர்ஆனுடைய வசனங்களை கற்றுக்கொள்வது அதை விட சிறந்தது. இல்ம் என்பது மாலை விட செல்வத்தை விட சிறந்தது என்கின்ற பாடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு ஊட்டினார்கள். இந்த சுஃபாவாசிகள் விடயத்தில் அன்சாரிகள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் எங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் இருந்து அன்சாரிகள் அவர்களால் முடியுமான உதவிகளை அவர்களிடம் வரக்கூடிய எல்லா நபித்தோழர்களுக்கும் செய்தார்கள். சுஃபாவாசிகள் விடயத்திலும் கூட அவர்கள் பொடுபோக்காக இருக்கவில்லை. அவர்கள் ஆச்சரியமான விடயங்களை செய்தார்கள். உண்மையிலே இதை எப்படி செய்தார்கள் என்பது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரே இரவிலே ஒரு பகலிலே இவ்வளவு வேலைகளை அவர்கள் செய்கிறார்களா என்று நாங்கள் யோசிக்க தூண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹும் ரிஜாலும் மினல் அன்சார் யுகாலு லஹுமுல் குர்ரா. அன்சாரிகளிலே சில மனிதர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு குர்ராக்கள் என்று சொல்லப்படும், குர்ஆனை நல்ல முறையிலே கற்று விளங்கி இருக்கக்கூடிய நபித்தோழர்கள். இவ்வாறான குர்ராக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நபித்தோழர்கள் ஃபீஹிம் ஹாலி ஹராம், அவர்களிலே என்னுடைய தாயின் சகோதரர், என்னுடைய மாமா ஹராம் என்பவரும் ஒருவர். இவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? யக்ரஊன அல் குர்ஆன வயததாரஸூன பில்லைலி யதஅல்லமூன். இரவு நேரத்திலே குர்ஆனை ஓதுவார்கள், அதை கற்றுக்கொள்வார்கள், அதை மீட்டுவார்கள், அதிலிருந்து படித்து குர்ஆனை படிப்பார்கள் இரவு நேரத்தில். வகானு பின்னஹார் யஜிஊன பில்மா ஃபயதஊனஹு ஃபில் மஸ்ஜித். பகல் நேரத்திலே என்ன செய்வார்கள்? தண்ணீரை கொண்டு வந்து பள்ளிவாயலிலே வைப்பார்கள். வயதஹத்தபூன ஃபயபிஊன. பிறகு என்ன செய்வார்கள்? விறகு பிளப்பதற்காக, விறகு எடுப்பதற்காக, விறகு பிறக்குவதற்காக சென்று விறகு பிறக்கி வந்து என்ன செய்வார்கள்? அதனை விற்பார்கள். வயஷ்தரூன பிஹி த்ஆம லிஅஹ்லி ஸுஃபதி வல் ஃபுக்ரா. அதன் மூலம் சுஃபாவாசிகளுக்கும் திண்ணைவாசிகளுக்கும் ஏழைகளுக்கும் உணவை வாங்கி கொடுப்பார்கள். இன்னொரு அற்புதமான வேலை. சூரியன் உதிப்பதற்கு முன்னாலே எழுந்து தொழுதுவிட்டு மதீனாவாசிகளுக்கு தண்ணீரை பள்ளிவாயிலே கொண்டு வந்து வைத்து, ஏன் பள்ளிவாயிலே தண்ணீர் வைக்கிறார்கள்? தாகிக்கக்கூடியவர்கள், எங்கோ இருந்து வருபவர்கள், பள்ளிவாசலிலே தங்கியிருப்பவர்கள் எல்லாம் அதன் மூலம் தாகம் தீர வேண்டும் என்பதற்காக அன்றைய காலத்திலே தண்ணீரை பொறுத்தவரையிலே பக்கத்தில் இருக்காது, தூரத்திலே அவர்கள் சென்றுதான் தண்ணீர் எடுக்க வேண்டி வரும். எனவே இவ்வாறு அவர்கள் என்ன செய்வார்கள்? தண்ணீரை கொண்டு வந்து அங்கே பள்ளிவாசலில் வைப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவியாக. பிறகு என்ன செய்வார்கள்? தொழிலுக்கு செல்வார்கள். என்ன தொழில்? விறகு வெட்டுவதற்காக சென்று விறகை வெட்டி அதை சேர்த்து கொண்டு எங்கே தங்களுடைய வீடுகளுக்கு செல்வார்களா? இல்லை, சந்தைக்கு சென்று அதை விற்று அதில் லாபம் எடுத்து அந்த லாபத்தை யாரிடத்திலே கொண்டு வந்து கொடுப்பார்கள்? அதற்காக உணவு வாங்குவார்கள். விற்று உணவை வாங்கி கொண்டு எங்கே வருவார்கள்? சுஃபாவாசிகளுக்கும் ஏனைய ஏழைகளுக்கும் கொடுத்து உதவி செய்வார்கள். இவ்வாறு ஒரு அற்புதமான வேலையை செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள். இரவானதும் என்ன செய்வார்கள்? பள்ளிவாசலுக்கு செல்வார்கள். இஸ்லாத்துடைய பாசறை, இஸ்லாமிய கலாச்சாரத்தின் ஊற்று பள்ளிவாசல். அங்கே சென்று குர்ஆனை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள், இல்மை தேடுவார்கள். இவர்களை நாங்கள் என்ன என்று சொல்வது? அறிஞர்கள் என்று சொல்வதா, அல்லது தொழிலாளிகள் என்று சொல்வதா, அல்லது வணக்கசாலிகள் என்று சொல்வதா, வியாபாரிகள் என்று சொல்வதா? இவ்வாறு தான் அவர்களை இஸ்லாம், குர்ஆன் அவர்களை வார்த்தெடுத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா அவர்களில் இவ்வாறான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான ஒரு சமுதாயத்தை அங்கே உருவாக்கி இருந்தார்கள். இவர்கள் யார்? இவர்கள் அன்சாரிகளிலே. ஏற்கனவே அன்சாரிகள் பொதுவாக கொடை கொடுப்பதிலே மிகச்சிறந்தவர்கள் என்று நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இவர்கள் அன்சாரிகளை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு நிகராக நாம் கொடையில யாரையும் பார்க்க முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் ஹிஜ்ரி 2வது ஆண்டுடைய நிகழ்வுகளை பற்றி பார்த்து வந்தோம். கடைசியாக ரஜப் மாதத்திலே நடந்த நிகழ்வுதான் கிப்லா மாற்றப்பட்ட நிகழ்வு. அதனை நாங்கள் பார்த்தோம். அதற்கு முன்னால் சரியத்து அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ்
அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படை பற்றி பார்த்திருந்தோம். ரஜப் மாதத்துக்கு அடுத்ததாக வரக்கூடிய மாதம் ஷஅபான் மாதம், அதை அடுத்து வரக்கூடிய மாதம் ரமதான் மாதம். ஹிஜ்ரி 2வது ஆண்டு ரமதான் மாதம் மிக முக்கியமான ஒரு மாதமாக மதீனாவாசிகளுக்கு இருந்தது. ரமதான் மாதத்திலே நாங்கள் இன்று நோன்பு நோட்கின்றோம். ஆனால் அன்று ஹிஜ்ரி 2வது ஆண்டு தான் நோன்பு கடமையாக்கப்படுகிறது. அதற்கு முன்னால் ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்பது கடமையாக்கப்பட்டிருக்கவில்லை. அல்லாஹு தஆலா புதிய ஒரு வஹியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கிறான். எனவே சஹாபாக்களுக்கு ஹிஜ்ரி 2வது ஆண்டுடைய ரமதான் ஒரு வித்தியாசமான ரமதானாக, ஒரு புதிய ரமதானாக இருக்கிறது. ஈமானை அதிகரிக்கக்கூடிய, இறையச்சத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு ரமதான். ஏழைகளின் பசியை உணர வைக்கின்ற ஒரு ரமதானாக அந்த ரமதான் மாறுகிறது. ஏழைகள் மீது கருணை காட்ட வைக்கின்ற ஒரு ரமதானாக அந்த ரமதான் அன்றிலிருந்து ஆரம்பமாகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல ஆயாக்களை இறக்கி வைக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததை போன்று லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்காக ஐயாமன் மஅதூதாத், அது குறிப்பிட்ட எண்ணப்பட்ட நாட்கள் தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. ஒரு மாதம் என்பது ஐயாம் மஅதூதாத், எண்ணப்பட்ட நாட்கள். ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். உங்களிலே யார் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்தில் இருக்கிறீர்களோ அவர்கள் வேறு நாட்களிலே அதனை நோற்றுக்கொள்ள வேண்டும். அலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்து தஆமி மிஸ்கீன். யாருக்கு நோன்பு நோக்க முடியுமோ அவர்கள் கூட ஒரு ஏழைக்கு உணவளித்தால், நோன்பு நோக்காமல் ஒரு ஏழைக்கு ஃபிதியாவாக உணவளிக்க முடியும். இதான் ரமதானுடைய ஆரம்ப காலத்தில் இருந்த சட்டம். ஃபமன் ததவ்வா கைரான் ஃபஹுவ கைருல் லஹு. யார் அதிகப்படியாக செய்கிறார்களோ அவர்களுக்கு அது சிறந்தது. வான் தஸூமு கைருல் லக்கும், உங்களுக்கு நோன்பு நோட்பது உங்களுக்கு சிறந்தது. குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிவீர்களே ஆனால் என்று அல்லாஹு தஆலா இந்த நோன்பை கடமையாக்குகிறான். இந்த நோன்பு ஏனைய சமுதாயங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருந்தது, யூதர்கள், கிறிஸ்தவர்கள் போன்றவர்கள். ஆனால் அவர்கள் எவ்வாறு அவர்களுடைய வேதங்களை மாற்றினார்களோ அதே போன்று அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலும் மாற்றங்களை, திருத்தங்களை செய்து அதை திரிவுபடுத்தி இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை புதிய வஹியின் மூலமாக மீண்டும் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள். நோன்பு என்பது உண்ணாமல், பருகாமல், உடலுறவு கொள்ளாமல் இருப்பது தான் நோன்பு. இது ஆரம்ப கட்டத்திலே இஷா தொழுகையிலிருந்து அடுத்த நாள் சூரியன் மறையும் வரையிலே உள்ள நேரம் வரையிலே நோன்பு நோட்க வேண்டும் என்றிருந்தது. எனவே அவர்கள் நோன்பு நோட்காமல் இருக்கும் நேரம் மிக சிறியது. மகரிபிலிருந்து இஷா தொழுகை வரை உள்ள நேரம், இந்த நேரத்திலே உண்ணுதல், பருகுதல் போன்ற நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களை மேற்கொள்ளலாம். ஆனால் இஷா தொழுது விட்டால் அதற்கு பிறகு உண்ணுவதோ பருகுவதோ உறவு கொள்வதோ தடை செய்யப்பட்டிருந்தது. ஒருவர் இரவிலே தூங்கிவிட்டார், ஆரம்ப இரவிலே, பிறகு நடு இரவிலே எழும்புகிறார், அங்கே அவர் உண்ணுவதோ குடிப்பதோ முடியாது. அடுத்த நாள் சூரியன் மறையும் வரையிலே அவர் காத்திருக்க வேண்டும். இவ்வாறு தான் ஆரம்பமாக நோன்பு இருந்தது. ஆனால் பிரயாணியோ நோயாளியாக இருந்தால் அவர் அந்த நாளிலே நோன்பு நோக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் பின்னர் நோற்றுக்கொள்ளலாம். யாராக இருந்தாலும் அவர்கள் நோன்பு நோட்பதற்கு பதிலாக ஒரு ஏழை, ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்கவும் முடியும் என்கின்ற சட்டங்கள் தான் ஆரம்பத்தில் இருந்தது. பிறகு இந்த சட்டங்கள் மாற்றப்பட்டன. எங்களுக்கு தெரியும் போது இருப்பதை போல நோன்பு என்பது மாற்றப்படவில்லை. உண்ணாமலும் குடிக்காமலும் உறவு கொள்ளாமலும் இருப்பதுதான் நோன்பு. அதே நேரத்தில் நோன்புடைய நேரம் அல்லாஹு தஆலா இலகுவாக்குகிறான். ஃபஜ்ரிலிருந்து மகரிபு வரையிலே உள்ள நேரத்தில் மாத்திரம் நோன்பு நோற்றால் போதுமானது என்று ஆக்குகிறான். அதே போன்று ஒவ்வொருவரும் நோன்பு நோட்பது கட்டாய கடமை. அதற்கு பதிலாக நோன்பு நோக்க முடியுமான ஒருவர் அதற்கு பதிலாக உணவளிக்க முடியாத ஒரு நோன்பு நோற்றுத்தான் ஆக வேண்டும் என்ற சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியிலே அவர்கள் சொல்கிறார்கள், ஆரம்பமாக இஷாவாகிவிட்டால் ஒருவர் இஷாவுக்கு முன்னால் தூங்கிவிட்டால் அதற்கு பிறகு அவர் உண்ணுவதற்கோ குடிப்பதற்கோ முடியாது. அடுத்த நாள் மகரிபாகும் வரையிலே, சூரியன் மறைகின்ற வரையிலே அவர் அவற்றை தவிர்க்க வேண்டும். இது எதுவரைக்கும் இந்த சட்டம் இருந்தது என்றால், குர்ஆனுடைய வசனம் இறங்கும் வரைக்கும் இந்த சட்டம் இருந்தது. வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லக்குமுல் கைத்துல் அஸ்வத் மினல் கைத்துல் அப்யது மினல் கைத்துல் அஸ்வத். கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெளிவாகும் வரையிலே நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்கின்ற வசனம் இறங்குகின்ற வரையிலே இந்த நிலை இருந்தது. அவர்கள் சொல்கிறார்கள், இது யார் விடயத்தில் இறங்கியது என்றால் அபு கைஸ் இப்னு அம்ர் என்பவரிடத்திலே விடயத்தில் இறங்கியது. அவர்
தன்னுடைய குடும்பத்திடம் வந்தார். ஒரு நாள் அவர் நோன்பு நோற்றிருந்தார். மகரிபுக்கு பிறகு அவர் வருகிறார். குடும்பத்திடத்தில் கேட்கின்றார், ஏதாவது உண்ணுவதற்கு இருக்கிறதா என்று கேட்டபோது அவருடைய மனைவி என்ன சொல்கிறார் என்றால், எங்களிடத்திலே உண்ணுவதற்கு எதுவும் இல்லை, ஆனாலும் நான் வெளியிலே சென்று உங்களுக்கு ஏதாவது இரவு உணவு இருக்கிறதா என்று நான் பார்த்து வருகிறேன் என்று அவர் வெளியேறி செல்கின்றார். வந்த மனிதர் அபு கைஸ் ரதியல்லான் அவர்கள் தன்னுடைய தலையை வைத்து தூங்கிவிட்டார். தன்னுடைய மனைவி திரும்பி வருகிற பொழுது இவர் தூக்கத்திலே இருக்கின்றார். அவரை எழுப்புகிறார். ஆனால் அவர் எதுவுமே சாப்பிடவில்லை. அவர் இரவிலே அவ்வாறு தூங்கிவிட்டார். காலையிலே எழும்புகிறார். நோன்பாளியாக இருக்கின்றார். இன்னும் இரவிலே அவர் சாப்பிடவில்லை. அன்றிரவு அவர் சாப்பிடாமலே நோன்பு நோற்றார். பகல் நேரம் ஆனதும் அவருக்கு மயக்கம் ஏற்படுகிறது. அதற்கு பிறகுதான் அல்லாஹு தாலா இந்த சட்டத்தை இலகுபடுத்துகிறான். சுபகிலிருந்து وكلوا واشربوا حتى يتبين لكم الخيط الأسود خيط الأبيض من الخيط الأسود என்ற வசனத்தை இறக்குகிறான். நோன்பு நோக்கக்கூடிய அந்த நேரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறைக்கின்றான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹு தாலா எங்களுக்கு 50 வக்து தொழுகை 5 வக்தாக குறைத்திருக்கிறான் சலுகையாக. அதே போன்று நோன்பு உண்மையிலே இரவுல இருந்து இஷாவுடைய நேரத்தில் இருந்து அடுத்த நாள் மகரிப் வரையில் இருந்து அதனை குறைத்து ஃபஜ்ருல் இருந்து மகரிப் வரை உள்ள நேரத்தில் அல்லாஹு தாலா மாற்றி இருக்கிறான். இது அல்லாஹு தாலா இந்த உம்மாவுக்கு செய்த ரஹ்மாக்களிலே அருள்களிலே ஒன்று. இந்த வசனத்திலே நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெளிவாகும் வரை என்ற அந்த வசனத்தை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் மினல் ஃபஜ்ரிலிருந்து என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கவில்லை. பிறகுதான் அல்லாஹு தாலா அதனை இறக்கி வைக்கின்றான். அல்லாஹு தாலா சோதனைக்காக இவ்வாறு கட்டம் கட்டமாக சில விடயங்களை செய்வான். இந்த வசனம் இறங்கிய இந்த நேரத்திலே மினல் ஃபஜர் என்பது இறங்காத அந்த நேரத்திலே சில நபித்தோழர்கள் அதனை பிழையாக விளங்கினார்கள். சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், சில வகான ரிஜாலுன் இதா அரது ஸௌம ரபத அஹதுஹும் ஃபீ ரிஜலைஹில் கைத்தல் அபியத் வல் கைத்தல் அஸ்வத். சில மனிதர்கள் அவர்கள் தூங்க நினைத்தால், அவர்களுடைய நோன்பு நோக்க நினைத்தால் அவர்களுடைய இரு கால்களிலும் வெள்ளை கயிறையும் கருப்பு கயிறையும் கட்டிக்கொள்வார்கள். அவர்கள் வெள்ளை கயிறும் கருப்பு கயிறும் தெளிவாக கண்களுக்கு தெரிகிற வரையிலே உண்ணுவார்கள். பிறகுதான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்கி, இந்த வசனத்தில் மினல் ஃபஜர் இங்கே சொல்லப்படுவது ஃபஜருடைய நேரம் என்பதை குறிக்கின்ற விதத்தில் மினல் ஃபஜர் என்ற அந்த வார்த்தையை இறக்கி வைக்கிறான். எனவே அவர்கள் இங்கே வெள்ளை கயிறு என்று சொல்லப்பட்டது பகலையும், கருப்பு கயிறு என்பது இரவையும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். வெள்ளை கயிறு கருப்பு கயிறில் இருந்து, அதாவது இரவிலிருந்து பகல் தெளிவாகும் வரையில், அது எந்த நேரம்? ஃபஜ்ருடைய அந்த நேரம். இந்த நேரம் வரையில நீங்கள் உண்ணலாம், பருகலாம், உறவு கொள்ளலாம் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றான். இன்னொரு செய்தி, இன்னொரு நபித்தோழர் அறிவிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், அல்லாஹு தாலா யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் என்கின்ற இந்த வசனத்தை இறக்கிய அந்த சம்பவத்தை பற்றி அவர் சொல்கிற பொழுது, فكان الناس على عهد النبي صلى الله عليه وسلم إذا صلوا العتمة حرم عليهم الطعام والشراب والنساء. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஆரம்பத்திலே அவர்கள் இரவு இஷா தொழுகையை தொழுது விட்டால் அவர்களுக்கு உண்ணுவதும் குடிப்பதும் பெண்களும் ஹராமாகி விடுவார்கள். வசாமு இலல் காபில், அடுத்த நாள் வரையிலே அவர்கள் நோன்பு நோட்பார்கள். இந்த நேரத்திலே ஃபஹ்தான ரஜுலுன் நஃப்ஸஹு ஃபஜாம இம்ரஅத்தஹு வகத் ஸல்லல் இஷா, ஒரு மனிதர் இஷா தொழுது விட்டார். அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டு விட்டார், அதாவது தன்னுடைய மனைவியோடு உறவு கொண்டு விட்டார். வலம் யுஃப்திர், ஆனால் அவர் நோன்பை விடவில்லை. அதற்கு பிறகு அல்லாஹு தாலா இந்த சட்டத்தை இலகுவாக்குகிறான். فأراد الله أن يجعل ذلك يسرا لمن بقي ورخصة ومنفعة. அதிலே அல்லாஹு தாலா சலுகை அளிக்கின்றான். அல்லாஹு தாலா சொல்கிறான், அலிம் அல்லாஹு அன்னக்கும் குந்தும் தஹ்தானூன அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் என்பதை அல்லாஹு தாலா அறிவான் என்ற அந்த ஆயாக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி வைக்கிறான். இவ்வாறு தான் நோன்புடைய ஆரம்ப காலகட்டம் இருந்தது. பிறகு நாங்கள் இப்போது நோன்பு நோட்பதை போன்று சட்டங்கள் மாற்றப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அக்பல் லைலு மின் ஹாஹுனா வ அத்பர அன்-நஹாரு மின் ஹாஹுனா, இரவு இந்த பக்கத்தினால் வந்தால் பகல் அந்த பக்கத்தினால் சென்று விட்டால், வ கரபத்தி ஷம்ஸ், சூரியன் மறைந்து விட்டால், ஃபகத் அஃப்தர ஸாயிம், நோன்பாளி நோன்பை திறந்து கொள்வார் என்பது மாற்றப்பட்டது. அதே போன்று விரும்பியவர்கள், நாம் ஏற்கனவே சொன்னது போன்று விரும்பியவர்கள் நோன்பு நோட்காமல் அதற்கு பதிலாக ஒரு ஏழை உணவளிக்க முடியும் என்ற சட்டமும் மாற்றப்பட்டது. சலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லம்மா நஸலத்தில் ஆயா வஅலல் லதீன யுதீகுனஹு ஃபித்யத்து தஆமு மிஸ்கீன், இந்த ஆயா இறங்கிய பொழுது, யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் ஒரு ஏழை உணவளிக்கலாம் என்ற ஆயா இறங்கிய பொழுது, கான மன் அராத மின்னா யுஃப்திர வ யுஃப்ததி ஃபஅல், எங்களிலே ஒருவர் நோன்பு நோட்காமல் அவர் ஃபித்யா கொடுக்க விரும்பினால் அவ்வாறு செய்து கொண்டிருந்தார். ஹத்தா நஸலத் ஹாதிஹில் ஆயாத் அல்லதி பஅதஹா ஃபனஸஹத், அதுக்கு பிறகு வரக்கூடிய ஆயாக்கள் இறங்கி அந்த சட்டத்தை மாற்றிவிட்டன என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அதற்கு பிறகு என்ன ஆயாக்கள்
இறக்கி அருளப்பட்டிருக்கிறது குர்ஆனிலே. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதான் மாதம் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம், ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், மனிதர்களுக்கு நேர்வழியாகும் அதே போன்று நேர்வழி சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகின்ற தெளிவான அத்தாட்சிகளாகவும் அல்லாஹு தாலா குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், யார் ரமதான் மாதத்தை அடைகின்றாரோ அவர் அதிலே நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும். வமன் கான மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், நோயாளியாகவோ பிரயாணத்தில் ஒருவர் இருந்தார், அவர்கள் வேறு நாட்கள் அதை நோற்றுக்கொள்ளட்டும். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இலகுவை விரும்புகிறான், கஷ்டத்தை விரும்பவில்லை. வலதுக்மிலுல் இத்தா, எண்ணிக்கையை நீங்கள் பூரணப்படுத்த வேண்டும். வலதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும். வலஅல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்ற அந்த ஆயா, அதற்கு பிறகு வரக்கூடிய வைதா ஸஅலக இபாதி என்கின்ற ஆயா, அதற்கு பிறகு வரக்கூடிய உஹில்ல லக்கும் லைலத்துஸ் ஸியாமிர் ரஃபது இலா நிசாஇக்கும் என்கின்ற ஆயா, இது நோன்புடைய சட்டங்களை சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்களாக இருக்கின்றன. இவ்வாறு தான் ஹிஜ்ரி 2வது ஆண்டு என்ன நடக்கிறது, ரமதானுடைய மாதத்திலே நோன்பு கடமையாக்கப்படுகிறது. ரமதானுடைய மாதம் ஒரு முக்கியமான ஒரு மாதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அதன் சிறப்புகளை எடுத்துரைத்திருக்கின்றார்கள். இந்த ரமதான் வந்துவிட்டது, அதனால் நோன்பு பிடிக்க வேண்டும், எனவே அதிலே சோம்பேறியாக வீட்டிலே எதுவுமே செய்யாமல் இருக்க வேண்டும், அவ்வாறல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதான் மாதத்திலும் கூட எவ்வாறு இயங்கினார்கள், இதே ரமதான் மாதத்திலே தான் எவ்வாறு மிக முக்கியமான இஸ்லாத்தின் ஒரு யுத்தமான பத்ர் யுத்தம் இந்த 2வது ஆண்டு தான் நடக்கிறது போன்ற விடயங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளிலே பார்ப்போம். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.